50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 50 verse 2. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Out of Zion the perfection of beauty God hath shined. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Out of Zion the perfection of beauty God hath shined. பூரண வடிவு என்று சொல்லும்போது மூல பாஷையிலே பூரண அழகுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். In the original language it is given as out of Zion which is perfect in beauty God hath shined. பூரண அழகு என்பது ஒரு தேவ ஊழியனுக்குள் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும்போது உருவாகிறதான பூரண பிரதிஷ்டையின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. Perfect beauty reveals the perfect consecration that is formed in a worker of God while he is alive on this earth. நேற்றைய தினத்திலே அந்த பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறதான அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். Yesterday we began to meditate that God had shined out of Zion the perfection of beauty. உபத்திரவங்களுக்கு தேவன் அனுமதிக்கிறதான உபத்திரவங்களுக்கு ஒரு தேவ ஊழியன் ஒப்பு கொடுக்கிற வேளையில் அந்த ஊழியன் மூலமாக தேவன் பிரகாசிக்கிறார். When a worker of God submits himself to the persecutions permitted to him by God, God shines through that worker of God. ஏனென்றால் சீயோன் என்பது உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் நிறைந்ததான ஒரு அனுபவமாக இருக்கிறது. For Zion is an experience full of persecutions, sufferings, reproaches and shames. அப்ப தேவன் அனுமதிக்கிறதான நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்களுக்கு ஒரு மனிதன், ஒரு தேவ ஊழியன் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அந்த உபத்திரவங்கள் அவனுடைய ஜீவியத்தில் ஒரு பிரகாசத்தை முதலாவது கொண்டு வருகிறது. Therefore, when a worker of God submits and surrenders himself to the reproaches, shames and scorns permitted to him by God, through that persecutions, a shining is brought in his life through which God shines. அந்த உபத்திரவங்களை தேவன் கொண்டு வரும்போது அந்த உபத்திரவங்களை அனுபவிக்கிற தேவ ஊழியனிடத்திலிருந்து அல்லது உபத்திரவங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற தேவ ஊழியனிடத்திலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Therefore, when God brings persecutions for the worker of God, through that worker of God who is suffering persecution, God shines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக சீயோனை குறித்து ஒரு எபிரேய வேத வல்லுநர் சொல்லும்போது பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பது மாத்திரமல்ல, அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த சீயோன் என்றாலே அது ஒரு பிரகாசத்தின் அனுபவமாக இருக்கிறது. And next, a Hebrew biblical scholar gives the explanation that not only God shines through Zion, but there is a perfect shining in that. சீயோன் என்பது ஒரு பிரகாசம் கொடுக்கிற அனுபவமாக இருக்கிறது. Zion is an experience of giving light. இப்ப இந்த பிரகாசத்தை எப்படி ஒரு தேவ ஊழியன் பெற்றுக்கொள்வது? How can a worker of God receive this shining? அதாவது ஒரு எபிரேய வேத வல்லுநர் இந்த வசனத்துக்கு இரண்டு கோணங்களில் விளக்கம் எழுதுகிறார். A Hebrew biblical scholar has given explanation in two angles for this verse. அதாவது முதலாவது பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். That is, first of all, out of Zion the perfection of beauty God hath shined. அது ஒரு தேவ ஊழியனிடத்திலிருந்து தேவன் பிரகாசிக்கிறதான ஒரு அனுபவம். That is an experience of God shining through a worker of God. அது தேவ ஊழியன் என்று அவர் அதை குறிப்பிடவில்லை. There he does not specify a worker of God. ஏனென்றால் சீயோன் என்பது எத்தனையோ, சீயோன் என்றால் என்ன, சீயோனின் ஊழியக்காரருடைய அனுபவம் என்ன என்பது எத்தனையோ வேத வல்லுநர்களுக்கு தெரியாது. For many biblical scholars do not have an understanding about Zion and about the workers of God who are going to reach Zion. சீயோன் என்பது அநேக வேத வல்லுநர்களுக்கு மறைக்கப்பட்டதான ஒரு இடமாகவே இருக்கிறது. Zion is a place hidden to most of the biblical scholars.
அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது சியோன் என்கிற அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் பிரகாசிக்கிறார். Therefore, first of all, he says, from that place called Zion, God is shining. அவர் எழுதின விளக்கம் இப்படி இருக்கிறது. His explanation runs like this. இப்போ சியோன் என்கிறது ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அங்கிருந்து ஆண்டவர் பிரகாசிக்கிறார். Consider Zion as a place, and from that place God shines. இது முதல் விளக்கம். This is the first explanation. இரண்டாவது, அந்த சியோன் என்கிற அந்த இடமே ஒரு பிரகாசமாய் இருக்கிறது. And the second explanation given by him is that place Zion itself is shining. ஆகவே அந்த வேத வல்லுனருக்கு இந்த சியோன் என்பது ஒன்று, அது தேவனுடைய நித்திய வாசஸ்தலம். Therefore, that biblical scholar does not have the understanding that Zion is an eternal habitation of God. ஏனென்றால் அநேக வேத வல்லுனர்கள் இந்த சியோனை குறித்து எழுதும்போது, அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது, இந்த பூமியிலே காணப்பட்ட சியோனை குறித்து தான் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். For most of the biblical scholars, when they gave explanations for this verse, they have been writing about the Zion, the literal Zion which is present in this world. பரலோகத்திலே நித்தியத்திலே தேவனுடைய நித்திய வாசஸ்தலம் சியோன் என்று இருக்கிறது என்று ஒன்று இருக்கிறது என்பது அநேகருக்கு அது ஒரு புரியாத புதிராக காணப்படுகிறது. And it is a puzzle for many that Zion is an eternal habitation of God which will be there eternally in heaven. ஆகவே நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். God has revealed to us those things. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். He has hidden these to the learned and to the wise and revealed it unto the babes. ஆகவே முதலாவது சியோன் என்று சொல்லுவது நாம் தியானிக்கிறபடி அது பரலோகத்திலே தேவனுடைய நித்திய வாசஸ்தலம். Therefore, as we meditate, Zion is the eternal habitation of God in heaven. என்றென்றைக்கும் தேவன் தங்கி இருக்கிறதான விரும்பி தெரிந்து கொண்ட ஒரு நித்திய வாசஸ்தலம். This is the eternal habitation of God, chosen by God himself as he desired it. மறுபக்கத்தில் சியோனாய் அந்த நித்திய வாசஸ்தலமாய் மாறப்போகிறதான தேவ ஊழியர்கள் பூமியிலே காணப்படுகிறார்கள். On the other hand, workers of God who are going to become Zion, the eternal habitation of God, are at present found in this world. சில தேவ ஊழியர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயகரமாக முடித்து சியோனிலே கற்களாக மாறிவிட்டார்கள். Some workers of God have victoriously completed their race and have become stones in Zion. பலருக்குள்ளே அந்த சியோனின் வேலை தற்போது நடைபெற்று வருகிறது. And the work of Zion is in process in the lives of many. ஆகவே நாம் தேவ ஊழியரை சியோனுக்கு ஒப்பாக இப்போது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Therefore, now we are meditating the workers of God, comparing them with Zion. இந்த பூமியிலே காணப்படுகிறதான தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ள தேவ ஊழியர்களை ஆண்டவர் சியோனாக கட்டி வருகிறார். God is building up Zion by the workers of God who have been chosen to be after the apostolic order. ஒவ்வொரு தேவ ஊழியரையும் சியோனிலே ஒரு கற்களாக ஆண்டவர் கட்டி வருகிறார். God is building every worker of God as a Zion, a stone in Zion. முதலாவது சியோனிலே மூலைக்கல்லாக போடப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. First of all, Lord Jesus Christ has been kept as the cornerstone in Zion. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும்போது, when we read in the prophetical book of Isaiah, இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை சியோனிலே வைக்கிறேன். behold, I lay in Zion a sure foundation stone. ஏசாயா 28:16. Isaiah chapter 28 verse 16. Therefore, thus saith the Lord God, behold, I lay in Zion for a foundation a stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. He that believeth shall not make haste. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன்.
Behold, I lay in Zion for a foundation, a stone. அப்ப இந்த கல் தீர்க்க தரிசனமாக யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? Prophetically, whom does this stone describe? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கல் வெளிப்படுத்துகிறது. This stone shows Lord Jesus Christ. அப்ப அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். I lay in Zion for a foundation, a stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. முதலாவது சீயோனிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திவாரத்துக்கு போடப்பட்ட ஒரு மூலைக்கல்லாக இருக்கிறார். First of all, Lord Jesus Christ is the cornerstone as laid as a foundation in Zion. ஒரு கல்லை வைத்து மாத்திரம் ஒரு அஸ்திவாரத்தை போடவோ ஒரு கட்டடத்தை எழுப்பவோ இயலாது. Using just one stone, we cannot put up a foundation nor build a building above it. நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம், சீயோனும் எருசலேமும் சேர்ந்து ஒரு கட்டடத்துக்கு ஒப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. In the past we meditated that Zion and Jerusalem together has been described as a building. அப்ப இந்த கட்டடத்திலே முதலாவது அஸ்திவாரம் சியோன் என்றும் அதற்கு மேலுள்ள கட்டடம் புதிய எருசலேம் என்றும் தேவனால் அழைக்கப்படுகிறது. And it has been called by God that the foundation is Zion and the building above it is New Jerusalem. முதலாவது இந்த அஸ்திவாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அஸ்திவாரத்திற்கு ஒரு மூலைக்கல்லாய் மாறுகிறார். First of all, Lord Jesus Christ is the cornerstone for this foundation. அப்படியானால் இந்த அஸ்திவாரத்துக்கு ஒரு மூலைக்கல்லாய் இயேசு இருக்கக்கூடுமானால், if Jesus is the cornerstone of this foundation, இந்த அஸ்திவாரம் போடப்படுவதற்கு இணை கற்கள் அதிகம் தேவையாயிருக்கிறது. many stones have to be joined together for this foundation. அந்த இணை கற்கள் எத்தனை கற்கள் தேவையாயிருக்கிறது? How many stones have to be joined together? முதலாவது ஒரு கோணத்தில் நாம் பார்க்கும்போது 1,44,000 கற்கள் தேவையாயிருக்கிறது. First of all, in one angle we can see that 1,44,000 stones are required. இப்போது எழுத்தின்படியாக ஒரு இடத்துல நாம் அஸ்திவாரம் போடும்போது அந்த வீட்டினுடைய அஸ்திவாரத்தின் அளவு, நீளம், அகலம் எவ்வளவோ அதை பொறுத்து அஸ்திவாரத்துக்கு கற்களின் எண்ணிக்கை தேவைப்படுகிறது. Generally, when we put up a literal foundation for a house, we can take stones or we count stones according to the length and breadth of the building we are going to build up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு மூலைக்கல்லாகவும் அதோடு சேர்ந்து கட்டப்படுகிற இணை கற்களாகவும் தனித்தனியாக ஒரு கோணத்தில் நாம் பார்க்க போனால் 1,44,000 கற்கள் தேவைப்படுகிறது. And in one angle, if we find out individually the number of stones required along with Jesus as the cornerstone, we see that 1,44,000 stones are needed. என்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த சியோன் மலையிலே பிதாவோடும் ஆட்டுக்குட்டியானோடும் 1,44,000 பேர் நிற்க கண்டேன். For in Revelation chapter 14 verse 1 it is written, I saw on Mount Zion along with the Lamb stand 1,44,000 with the names of the Father written on their foreheads. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கோணத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை சொல்லுகிறேன். I repeat once again for you to understand in this angle. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, when we read in Ephesians chapter 2 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே, in verses 20 to 22, and are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together groweth unto a holy temple in the Lord, in whom you also are builded together for a habitation of God through the Spirit. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே முதலாவது புதிய எருசலேமாய் மாறப்போகிற ஜனங்களுக்கு அவர் பேசுகிறார்.
Here first of all he speaks to the people who are going to become New Jerusalem. அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற ஒரு கட்டடத்தை குறித்து பேசுகிறார். He speaks of a building that is going to rise up above the foundation. ஆனால் நாம் இப்போது சீயோனை குறித்து மாத்திரமே படித்துக் கொண்டிருக்கிறோம். But now we are studying about Zion alone. ஆகவே அந்த அஸ்திபாரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Therefore I like to speak about the foundation. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட சீயோனின் அஸ்திபாரம். The foundation of Zion which has been prophesied by prophet Isaiah. அப்ப இந்த சீயோனிலே ஒரு அஸ்திபாரம் போடப்படுகிறது. Therefore a foundation is laid in Zion. அந்த போடப்படுகிற அஸ்திபாரத்தின் மூளைக்கல்லாக கர்த்தராகிய இயேசு காணப்படுகிறார். Lord Jesus is the cornerstone of that foundation. அதைத்தான் நாம் ஏசாயாவிலும் வாசித்தோம், எபேசியரிலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். That is what we read in Isaiah. The same matter is written in Ephesians 2 where it is written Jesus Christ himself being the chief cornerstone. அப்ப இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் மாறினது மாத்திரமல்ல, அந்த அஸ்திபாரத்திற்கு கூட சேர்ந்து கட்டப்படுவதற்கு இணை கற்களாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அழைப்புள்ள அதான் தேவ ஊழியர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ள ஊழியர்கள் மற்ற கற்களாக காணப்படுகிறார்கள். And there in Zion Jesus Christ was the chief cornerstone, and not only that, the workers of God who have been called after the consecration of apostles are the stones there as the foundation. ஆகவே ஒரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இணை கற்களாக மூளைக்கல் இயேசு, அவரோடு சேர்ந்து கட்டப்படுகிற அந்த மற்ற கற்கள் 144,000 கற்கள், ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒரு கல்லுக்கொப்பாக நான் சொல்லுகிறேன். Therefore Jesus Christ is the chief cornerstone, and the rest of the stones which are going to be joined with Lord Jesus Christ counts or numbers to 144,000, and these are the workers of God. அப்ப இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கும்போது, when we see it in another angle, அந்த சீயோனுக்கு 12 அஸ்திவாரம் தான் காணப்படுகிறது. there are 12 foundations for Zion. 12 அஸ்திவார கற்கள் காணப்படுகிறது. There are 12 foundation stones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த 12 அஸ்திவாரம் என்பது அது வேறொரு கோணத்தில், those 12 foundation stones are in another angle. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும்போது, when we read the book of Revelations, புதிய எருசலேமை யோவான் தரிசனத்திலே காணும்போது, when Apostle John saw New Jerusalem in his vision, அங்கே அவர் 12 அஸ்திவார கற்களை காண்கிறார். there he saw 12 foundation stones. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 14 வசனம். Revelations chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இது மற்றொரு கோணத்திலே சொல்லப்படுகிறது. This has been spoken in another angle. அந்த 12 அஸ்திபார கற்கள் காணப்பட்டன என்பது, 12 என்பது அப்போஸ்தல ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. It is written there were 12 foundations, that 12 shows the apostolic ministry. அப்ப அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ள தேவ ஊழியர்கள் அதற்கு அஸ்திவாரமாய் மாறுகிறார்கள் என்பது ஒரு அர்த்தமாய் இருக்கிறது. One meaning is that workers of God with apostolic consecration become the foundation. மாத்திரமல்ல, not only that, இந்த ஒவ்வொரு அஸ்திவார கற்களும் ஒவ்வொரு ரத்தினக்கல்லாக காணப்படுகிறது. every foundation stone is like every precious stone. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 19 வசனம். The book of Revelation chapter 21 verse 19. And the foundations of the walls of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth a topaz, the 10th a chrysoprasus, the 11th a jacinth, the 12th an amethyst. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும்
அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே இங்கே சொல்லப்பட்ட இந்த 12 அஸ்திவார கற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மகிமை உள்ளதாய் காணப்படுகிறது. Here the 12 foundations said here has different glories. இது ஒரு தேவ ஊழியனுக்குள், சியோனாய் மாறப்போகிற ஒரு தேவ ஊழியனுக்குள் இந்த பூமியிலே உருவாக்கப்பட வேண்டிய தெய்வீக குணசீலங்களை காட்டுகிறது. This shows the divine virtues that are to be found in a worker of God who is going to become Zion. அதை நாம் பிற்பாடு கர்த்தர் சித்தமானால் பிற்பாடு அதை நாம் பார்க்கலாம். God willing, later we shall meditate upon it. ஆகவே முதலாவது நாம் பார்க்கும்போது இங்கே சீயோனை குறித்து பார்க்கும்போது அது தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாய் இருக்கிறது. Therefore, first of all, when we see about Zion, it is an eternal habitation of God. இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று தேவன் அதை விரும்பி வாசம் பண்ணுகிறார். And God has said, this is my rest forever. I have decided it, and therefore I have chosen it to be my eternal habitation. 132 சங்கீதம் 13-14 வசனங்கள். Psalm 132 verses 13 and 14. For the Lord hath chosen Zion, he hath desired it for his habitation. This is my rest forever. Here will I dwell, for I have desired it. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு முதலாவது சீயோன் என்பது தேவன் விரும்பி தெரிந்து கொண்ட ஒரு நித்திய வாசஸ்தலம் என்பதை நாம் முதல் 2-3 கூட்டங்களிலே பார்த்தோம். In the first 2 or 3 meetings, having this verse as the base, we saw that Zion is a place chosen by God as his habitation as he desired. மறுபக்கத்திலே இந்த சீயோன் கட்டப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். On the other hand, we see that this Zion is being built up. அது எப்படி கட்டப்படுகிறது? How is it being built up? 102 சங்கீதத்திலே வாசிக்கும்போது When we read Psalm 102 13 முதல் 15 வரை verses 13 to 15. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, the set time is come. For thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. So the heathen shall fear the name of the Lord, and all the kings of the earth thy glory. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise, Lord, and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, the set time is come. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள். For thy servants take pleasure in her stones and favor the dust thereof. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build up Zion, he shall appear in his glory. அப்ப முதல் கோணம் நான் சொன்னேனே 144,000 கற்கள் தேவை. Therefore, in the first angle I said, 144,000 stones are necessary. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மூலைக்கல்லா இருக்கிறார். Jesus Christ is the cornerstone. அந்த அஸ்திவாரத்துக்கு 144,000 இணை கற்கள் தேவை. And for that foundation, 144,000 stones are necessary. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊழியரை காட்டுகிறது என்று சொன்னேன். I also told each stone denotes a worker of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா இந்த இடத்துல நான் வாசிக்கும்போது அதன் ஊழியக்காரர் சீயோனின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள் என்று படிக்கிறோம். But here we read, the servants take pleasure in her stones and favor the dust thereof. அப்ப ஊழியக்காரர் கல்லுகள் மேல் வாஞ்சை வைக்கிறார்கள், சீயோனின் கல்லுகள் மேல். The servants take pleasure in the stones of Zion. முதலாவது ஊழியக்காரர்கள் தான் ஒரு கல் என்று ஒரு கோணத்தில் நாம் பார்த்தோம். First of all, in one angle we saw that the servants are stones in Zion. ஒவ்வொரு ஊழியரும் ஒரு கல்லா இருக்கிறார்.
Every servant of God is a stone there. இந்த கல்லிலே பூமியிலே வைத்து பணி தீர்க்கப்படுகிற வேலை நடைபெறுகிறது. These stones are kept in this world and it is getting finished and ready here. நாம் சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, When we see of the temple built by Solomon, அந்த ஆலயம் கட்டப்படுகிற வேளையில when the temple was in building, அதில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாயிருந்தது. the stones used in the temple were stones ready made. ஆலயம் கட்டப்படுகிற இடத்துல வைத்து அந்த கல்லை பணி தீர்க்கல. And the stones were not made ready in the place the building of the temple was going on. பொதுவாக ஒரு ஆலயம் கட்டப்படுற இடத்துல, ஒரு வீடு கட்டப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கல்லை சிப் பண்றது, கல்லை செதுக்கிறது, உடைக்கிறது, நொறுக்கிறது, வாட்சி வச்சு, சுத்தி வச்சு, கூடம் வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் வேலை நடக்கிற இடத்துல, கட்டடம் கட்டுற இடத்துல நடக்கும். Generally in this world, when we see of buildings and houses being built, we can see that the stones used for the building are chiseled, trimmed and whittled in the place where they are used for the building there itself. தெரிந்த அந்த வசனத்தை தேடி எடுங்க. ராஜாக்கள் 6:7. 1 Kings chapter 6 verse 7. And the house, when it was in building, was built of stone made ready before it was brought thither, so that there was neither hammer nor axe nor any tool of iron heard in the house while it was in building. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இந்த பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களால் என்கிறதான பதத்துக்கு ஒரு எபிரேய வேத வல்லுனர் விளக்கம் கொடுக்கும்போது அதற்கு பெயர் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், சாலோம் ஸ்டோன்ஸ் என்று சொல்லுகிறார். பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது என்பது தேவனுடைய ஆலயத்தில், இந்த தேவனுடைய ஆலயத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களால் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ பனி தீர்த்து, அதாவது ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஒரு கல்லை எடுத்துக்கிட்டா அந்த கல்லை கொண்டு வந்து, இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு வீடு கட்டும்போது ஒரு செங்கலாக இருக்கட்டும், இல்லை அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு கருங்கல்லாக இருக்கட்டும், என்ன செய்வாங்க, அந்த கல்லை சுற்றி வச்சு அல்லது கூடம் போட்டு உடைச்சு செதுக்கி வச்சு கட்டுவாங்க. In the house built by Solomon for the Lord, it is written that stones were brought which were made ready earlier itself, and it was not made ready in the site of the construction, but generally here in this world, when houses are being built, stones are chiseled out using a hammer and axe in the place where it is being builded. அப்ப இந்த பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள்னா வேற இடத்துல வச்சு, சுத்திய வச்சு, கூடத்தை வச்சு என்ன செய்யணும், சேவ் பண்ணி அளந்து, அதாவது முதல்ல மனதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எந்தெந்த சைஸ் உள்ள கல் வேணும் இந்த ஆலயம் கட்டுறதுக்குன்னு. அதை மனதில் ஃபிக்ஸ் பண்ணி அல்லது பிளான் பண்ணி வேறு இடத்துல வச்சு அந்த கல்லை சுற்றி போட்டு, கூடம் போட்டு, அல்லது என்னென்ன செய்யணுமோ அறுக்க வேண்டியதை அறுத்து, செதுக்க வேண்டியதை செதுக்கி அங்கேயே வேலையை முடிச்சுட்டு இங்கே கொண்டு வரப்படுகிறது. Therefore, when the stone was used in the building, first it was in the mind of the builder about the length and breadth of the stone, and accordingly it was cut down and it was chiseled and it was trimmed in some other place using either hammer or axe or chisel, and then it was made ready and brought to the place of building. அந்த ஆலயம் கட்டப்படக்கூடிய அந்த குறிக்கப்பட்ட இடத்துல வச்சு ஒரு சுத்தியோ வாட்சியோ இருப்பு ஆயுதங்களையோ பயன்படுத்தவில்லை. And they did not use any hammer or axe or any tool of iron in the place where the temple was under building. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள் என்பதற்கு ஒரு எபிரேய வேத வல்லுனர் அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறார்னா, சாலோம் ஸ்டோன்ஸ். And the meaning word given by the Hebrew scholar for these stones which were made ready is Solo stones. அதாவது சமாதானத்தின் கற்கள். That is stones of peace. அங்க சத்தம் கேட்காது, There won't be any noise. அங்க கூக்குரல் இல்ல, There won't be groaning. இப்ப ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஊழியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Now let us consider every stone as a worker of God. இப்ப சியோனின் வேலையும் கூட அப்படிதான் நடக்கிறது. And the work of Zion also is in process in similar way. எப்படி எழுத்தின்படியான சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டதோ, As the literal temple of Solomon was built, ஆலயம் கட்டப்படுறதுக்கு இன்னொரு இடத்துல வைத்து ஒவ்வொரு கல்லையும் ரெடி செய்யப்பட்டு, ஆயத்தப்படுத்தப்பட்டு, செதுக்கப்பட்டு, உருவாக்கப்பட்டு கொண்டு வந்து ஆலயம் கட்டப்படுகிற இடத்தில் பயன்படுத்தப்பட்டதோ,
As the stones needed for the temple were fashioned and made ready in a different place and then brought to the place where the temple was being built. நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், சியோனும் எருசலேமும் சேர்ந்து கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. In the beginning we saw that Zion and Jerusalem together was growing up into a holy temple in the Lord. எபேசியர் 2:21. Ephesians chapter 2 verse 21. In whom all the building fitly framed together groweth unto a holy temple in the Lord. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த இடத்துல இது ஒரு ஆலயம் என்று பார்க்கிறோம். Now here we see that this is the temple. அப்ப இந்த ஆலயத்திலும் கூட சியோன்ல போய் அங்க ஒவ்வொரு ஊழியக்காரரும் உருவாக்கப்படுவதல்ல. And in this temple also, going to Zion, they the workers of God are not being fashioned. முதலாவது ஒவ்வொரு ஊழியக்காரரும் கல்லா இருக்கிறார்கள். First of all, every worker of God is a stone. இந்த கல்லை சியோன்ல கொண்டு போய் அல்லது நித்தியத்துல கொண்டு போய் அங்க வச்சு செதுக்கிறதல்ல, உடைக்கிறதல்ல. Taking this stone to Zion or to eternity, and there is not being fashioned or broken. எப்படி வேறொரு இடத்திலே அந்த கற்கள் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு எழுத்தின்படியான சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டதோ, as the stones were chiseled and formed in a different place and brought to the literal temple's building, ஆலயம் கட்டப்படுற இடத்துல அங்க என்ன இல்லை, கோரல் அல்லது சத்தம், கூக்குரல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. in the place where the temple was being built, there was no noise or wailing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பூமியிலேயே ஆண்டவர் என்ன செய்றார், அதான் நான் சொல்றேன், பூமியிலேயே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவர் வைத்து என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். God is fashioning every worker of God, keeping them in this world. பூமியிலே வைத்து அடித்து நொறுக்கி அதை சரியாக்கி சரியான ஒரு இடத்துல அதை கொண்டு வர்றார். He is breaking, pounding and fashioning them in the proper shape in this world itself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், கர்த்தராகிய இயேசு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு, பரிசுத்த பவுல், 1ஆம் நூற்றாண்டிலே அநேக அப்போஸ்தலர்கள், இப்போதும் இந்த நூற்றாண்டு வரையிலும் அநேக அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ள பரிசுத்தவான்களை ஆண்டவர் உருவாக்கி அங்கே சீயோனிலே கொண்டு போய் கட்டி கொண்டிருக்கிறார். Now after Jesus, Apostle Peter, Apostle Paul and also many apostles in the first century as well as the apostles of this century, God is fashioning them to become Zion. அப்ப அந்த கட்டட வேலை நடைபெற்று வருகிறது. Now the work of the building is in process. 144,000 கற்கள் சேர வேண்டும். Now 144,000 stones must be gathered. இப்ப 102ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Now when we read Psalm 102 verse 15, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். the Lord of Zion, the Lord shall appear in his glory. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். பொதுவாக எழுத்தின்படியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், உலகத்துல ஒரு அஸ்திவாரம் போட்ட பிற்பாடுதான் அது மேல கட்டடத்தை கட்டணும். Generally in this world we see first the foundation is laid, then the building rises above it. பூமியில கட்டுற கட்டடம்லாம் அப்படிதான். This is the way buildings are built on this earth. இப்போ ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திவாரம், ஒரு பெரிய ஒரு கட்டடத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் போடப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose we are going to build a magnificent building, we need a strong and big foundation. அஸ்திவாரம் போடுறதுக்கு சில மாசங்கள் அல்லது சில வருஷங்கள் எடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. And suppose it takes certain months or certain years to put the foundation. அதுக்கப்புறம் கட்டடம் கட்டுவதற்கு என்று சில மாதங்கள் எடுக்கும். And after that it needs certain months to build up the building above it. ஆனா சீயோனும் எருசலேமும் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. But Zion and Jerusalem is compared to a building. அதில் சீயோன் அஸ்திவாரமாகவும் புதிய எருசலேம் அதற்கு மேல் உள்ள கட்டடமாகவும் தேவனால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. And it's been described by God that Zion is the foundation and New Jerusalem is the building above it. தேவன் கட்டுகிறதான, அதான் ஆபிரகாம் தரிசனத்தில் கண்டபடி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, தேவன் தாமே கட்டி உண்டாக்கினார். And Hebrews chapter 11 we see that in the vision Abraham saw a city that whose builder and maker was God. எபிரேயர் 11:10. Hebrews chapter 11 verse 10.
For he looked for a city which had foundations, whose builder and maker is God. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இந்த சியோனும் எருசலேமும் மனிதர்களால் அல்லது என்ஜினியர்ஸால் கட்டப்படுகிற ஒரு கட்டடம் அல்ல. The Zion and Jerusalem is not a building built by men like engineers. உலக ஞானத்தினால் கட்டப்படுகிற கட்டடம் அல்ல. Neither a building built by worldly wisdom. தேவ ஞானத்தால் தேவனே கட்டுகிற ஒரு கட்டடம். It's a building built by the wisdom of God and by God himself. அப்ப இந்த உலக கட்டடத்துக்கும் இந்த கட்டடத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? What's the difference between this building and the buildings built in the world? உலக பிரகாரமா ஒரு பெரிய கட்டடம் கட்டும்போது அஸ்திவாரம் போடுறதுக்கு பல மாசங்கள் ஆகும். அதுக்கு அப்புறம் கட்டடம் கட்டுறதுக்கு பல மாசங்கள் ஆகும். In the world, when we build big buildings, it takes months to lay the foundation first and then certain months to build the building above it. ஆனா நித்தியத்திலே தேவன் கட்டி கொண்டிருக்கிற இந்த கட்டடத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், but the speciality in this building which is being built by God in eternity, சியோனையும் எருசலேமையும் ஆண்டவர் சேர்த்தே கட்டி கொண்டிருக்கிறார். the Lord is building both Zion and Jerusalem side by side. அதாவது அஸ்திவாரத்தையும் கட்டடத்தையும் ஆண்டவர் சேர்த்தே கட்டி கொண்டிருக்கிறார். That is, the Lord is simultaneously building both the foundation and the building. ஆகவே தான் சியோன் கட்டி முடிக்கப்படும்போது எருசலேமும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். That is why when Zion's work is completed, the work of Jerusalem too will be completed. சியோன் கட்டி முடிக்கப்பட்ட உடனேயே தேவன் தாமதிக்க மாட்டார், இயேசு தாமதிக்க மாட்டார். அவருடைய ரகசிய வருகை இருக்கும். As soon as the work of Zion completes, God won't tarry, Jesus won't tarry. Immediately will be the secret coming of Jesus. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்பதுடைய அர்த்தம் என்ன? What is the meaning that the Lord shall build Zion and appear in his glory? சியோன் கட்டப்படும்போது, கட்டி முடிக்கப்படும்போது எருசலேமின் வேலையும் பூர்த்தியாகும். When the work of Zion is completed, the work of Jerusalem also will be completed simultaneously. அப்ப சியோன் கட்டப்படுவதற்காகத்தான் இயேசு தாமதித்துக் கொண்டிருக்கிறார். Therefore Jesus is tarrying for waiting only for the completion of the work of Zion. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியனும் ஒரு கல்லாக இருக்கிறார்கள். Every worker of God is a stone there. அந்த கல்லை ஆண்டவர் பூமியில் வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். And God keeps that stone in this world and is fashioning it here itself. அப்ப இந்த பூமியில வைத்துதான் சுத்திகள், வாட்சிகள், இன்னும் பல்வேறு இருப்பு ஆயுதங்களின் சத்தம் கேட்கிறது. And only in this world we are able to hear the noise of hammer, axe and other tools of iron. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இது ஒரு தேவ ஊழியக்காரரை உடைத்து நொறுக்கி பல பாடுகளுக்கு உட்படுத்தி பரிச்சித்து, நாம் ஏசாயாவில் வாசித்தது போல அது பரிச்சிக்கப்பட்ட கல். And this is the way a worker of God is being broken, pounded, and they are led through diverse sufferings. That is written in Isaiah that it is a tried stone. அது பரிச்சிக்கப்பட்ட கல். It is a tried stone. அடுத்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது மனுஷரால் தள்ளப்பட்ட கல். Then Apostle Peter says about it, being rejected of men. மத்தேயுல வாசிக்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். In Matthew we read a stone disallowed of men. இந்த சீயோனின் கல்லின் பல்வேறு அனுபவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். We see of the various experiences of this stone which is to be in Zion. இயேசுவை குறித்து மாத்திரமல்ல, Not only about Jesus. ஒவ்வொரு சீயோனாய் மாறப்போகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இயேசு சென்ற அதே பாதைதான். Every worker of God who is going to become Zion has the same path which Jesus trod upon. சீயோனிலே ஒரு கல்லாக மாற வேண்டுமானால், if you have to become a stone in Zion, முதலாவது அது பரிச்சிக்கப்பட வேண்டும். First of all it has to be tried. ஏசாயா 28 அதிகாரத்திலே வாசித்தோமே, we read in Isaiah chapter 28, அது பரிச்சிக்கப்பட வேண்டும். it has to be tried. அடுத்து 1 பேதுருவிலே வாசிக்கிறோம், மனுஷரால் தள்ளப்பட்ட கல். Next in 1 Peter we read, it is a stone rejected by men. 1 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனம். 1 Peter chapter 2 verse 4. To whom coming as unto a living stone, disallowed indeed of man, but chosen of God and precious. 4 வசனமும் 6 வசனமும். Verse 6 also. Wherefore also it is contained in the scripture, behold, I lay in Zion a chief cornerstone, elect precious, and he that believeth on him shall not be confounded. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும்
அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்ப சியோனின் அந்த கல்லுக்கு முதல் தன்மை அது பரிசுத்தப்பட்ட கல். ஏசாயாவில் வாசித்தோம். Therefore, the first quality of the stone that is to be placed in Zion, as we read in Isaiah, is that it should be a tried stone. அடுத்து அது திட அஸ்திவாரமுள்ள கல். ஏசாயாவில் வாசித்தோம். Next, in Isaiah, we read that it is also a stone with firm foundation. அடுத்து விலையேறப்பட்ட கல் என்றும் ஏசாயாவில் வாசித்தோம். Then in Isaiah, we also saw that it's a precious stone. ஆனா விலையேறப்பட்ட கல்லாய் உடனே மாறுகிறது இல்ல. But it does not immediately or instantly turn out to be a precious stone. முதலாவது அது பரிசுத்தப்பட்ட கல். First, it is a tried stone. அடுத்து நான் சொல்லுவது இயேசுவை குறித்தல்ல, இயேசுவை போல மாறப்போகிற தேவ ஊழியர்களை குறித்து சொல்லுகிறேன். Now I am saying not about Jesus, but the workers of God who are going to become like Jesus. இயேசு பிறப்பிலேயே வெளியேறப்பட்ட கல். Jesus by birth was a precious stone. முந்தின நித்தியத்திலே வார்த்தையாய் காணப்பட்டவர். He was found as the word in the former eternity. ஆனா சீயோனாய் மாறப்போகிற மற்ற ஊழியர்கள் பிறப்பிலேயே பாவத்தில் பிறந்தவர்கள். But the other workers of God who are going to become Zion are sinners by birth. ஆகவே அவர்கள் உடனடியாக வெளியேறப்பட்ட கல்லாய் மாற முடியாது. Therefore they cannot immediately become precious stones. முதலாவது பரிசுத்தப்பட்ட கல். First, a tried stone. பல்வேறு பரீட்சைகளுக்கு அது உட்படுத்தப்படுகிறது. It is being put into various types of tests. விசுவாச விஷயத்திலே பரீட்சை வைக்கப்படுகிறது. And matters concerning faith, it is being tested. விசுவாசத்திலே பரீட்சை இருக்கும் என்று 2 கொரிந்தியரிலே 13ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். In 2 Corinthians chapter 13, St. Paul says about the trial of faith. அது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனமாய் இருக்கிறது. It's a verse told for the believers. ஆனாலும் தங்களுடைய ஜீவியத்திலே தாங்கள் பரீட்சைக்கு நிற்கக்கூடியவர்கள் என்று அறிவிக்கிறார். But also he says that in their lives they have to stand those trials. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 2 Corinthians chapter 13 verses 5 and 6. Examine yourselves whether ye be in the faith. Prove your own selves, know ye not your own selves, how that Jesus Christ is in you, except ye be reprobates. But I trust that ye shall know that we are not reprobates. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப நாங்கள் பரீட்சைக்கு நிற்கக்கூடியவர்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லுகிறார். He says that we are standing the test. பரீட்சையிலே நின்று ஜெயித்தவர்கள். We have stood in the test and we have overcome. அப்ப விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. Therefore there is a trial of faith. பரிசுத்தத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. There is a test for holiness. தேவ சித்தத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. And also for a test to find the will of God. இக்கட்டான சூழ்நிலைகளை கொண்டு வந்து bringing in trying situations, பல போராட்டமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து bringing in troublous times, பல ஆபத்தான சூழ்நிலைகளை கொண்டு வந்து bringing in perilous times, பல நிந்தை அவமானமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து bringing in reproaches and shames in life. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் தேவ சித்தம் செய்கிறோமா என்று பரீட்சையை தேவன் வைக்கிறார். And God tries to test us that if in such circumstances also we do the will of God. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பரீட்சை வைக்கப்படுகிறது. In this way, for every matter there is a trial. ஜெப ஜீவியத்திலே பரீட்சை வைக்கப்படுகிறது. And there is a test for prayer life. ஒரு தேவ ஊழியன் இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமலேயே ஆண்டவர் என்ன செய்றார்? பல்வேறு பரீட்சைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். When a worker of God is in this earth itself, even though they are unaware of it, God is conducting various tests for them. அப்ப பரீட்சிக்கப்பட்ட கல். It is a tried stone. அப்ப பரீட்சிக்கப்பட்ட கல் என்று சொல்லும்போது ஒவ்வொரு தேவ ஊழியரையும் ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்து பரீட்சிக்கிறார். When we say of a tried stone, God is testing or trying or proving every worker of God when they are in this world itself. சுத்திகளை கொண்டு பரீட்சிக்கிறார். And he is using hammer to test them. ஆட்சிகளை கொண்டு பரீட்சிக்கிறார். He is using axe to test them. இருப்பு ஆயுதங்களை கொண்டு அடித்து நொறுக்கி பரீட்சித்து பார்க்கிறார். Using iron tools, he is breaking them and pounding them and testing them. அடிக்கும்போது நொறுக்கும்போது சத்தம் போடுகிறோமா, எதிர்த்து நிக்கிறோமா, முறுமுறுக்கிறோமா, அல்லது பின்வாங்கி ஓடி போகிறோமா?
when we are being broken and pounded, are we able to undergo all those things? Or are we murmuring? Or are we resisting? Are we backsliding? Or are we fleeing from that place? இயேசு பரிசுத்து பார்க்கப்பட்டார். Jesus was tried. அடிச்சாங்க முதுகுல. They smote him on his back. முதுக காண்பிக்கிறாரா என்று பரிசுத்து பார்க்கப்பட்டார். And he was tried and tested to find out if he was showing his back. தாடை மயிரை பிடித்து இழுத்தாங்க. They pulled his hair in his cheeks. தாடைகளை ஒப்பு கொடுத்தாரா என்று பரிசுத்து பார்க்கப்பட்டார். He was tested to find out if he gave his cheek to the smiters. அவமானப்படுத்தினாங்க. They humiliated him. இங்க ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பாவமும் செய்யாத அவரை பல கோர்ட்டுகளுக்கு பல விசாரணைக்கு அங்கும் இங்குமாக அலக்களித்து பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அவர் மேல சுமத்துனாங்க. Jesus did no sin, but yet he was dragged to courts here and there and to inquiries here and there, and they questioned him various types of questions, and various inquiries were held, and also he was slandered. நியாயம் பேசுகிறாரா என்று பார்த்தார்கள். They wanted to find out if he was opening his mouth to justify his cause. இல்ல நீங்க சொன்ன குற்றச்சாட்டு ஒண்ணே நான் செய்யவே இல்ல அப்படினு மறுக்கறாரான்னு பார்த்தாங்க. Or they wanted to find out if he is refusing all allegations that came up against him. எதுக்குறாரான்னு பார்த்தாங்க. They wanted to try and find out if he was opposing all this. ஆனால் அவரோ ஒன்றும் பேசாதிருந்தார். But he held his peace. அடி கொடுத்த போதும் பேசல. When he was smitten too, he did not open his mouth. முதுகை காண்பித்து கொடுக்கிறார். He showed his back. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை. He did not hide his face from shame and spitting. அப்ப காரி உமிழ்ந்து துப்பினார்கள். And they spat upon his face. அப்ப அவருக்கு வைக்கப்பட்ட பரீட்சை என்ன? What was the test placed for him? முகத்தை அப்படியே காட்டி கொண்டிருக்கிறாரா? Is he showing his face as it is? இல்ல துப்பி அந்த உமிழ்நீர் தேடி வரும்போது ஓடி போகிறாரா? Or when he was being spat upon, was he escaping from that spittle? இல்ல முகத்தை திருப்பிக் கொள்கிறாரா? Or is he turning his face? பரிசுத்து பார்க்கப்பட்டார். He was tried. அதுபோல ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் இந்த பூமியிலேயே பரிசுத்து பார்க்கப்படுகிறார்கள். Similarly, every worker of God is being tested in this world itself. அப்படி பரிசுத்து பார்க்கப்படும்போது In this way, when they are being tested, திடமா நிக்கணும். they must be firm. தைரியமா நிக்கணும். They must be bold. அதைரியம் வரக்கூடாது. You mustn't be discouraged. சோர்வு வரக்கூடாது. You mustn't be weary. உதாரணமாக எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்கள். For example, let us consider prophet Elijah. அவரை கொண்டு பல்வேறு ஊழியங்கள் பல்வேறு அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். The Lord used him as a weapon to perform various miracles and also for his ministry. அக்னிமயமான ஊழியம் செய்யப்பட்டது. And there was fiery ministry by him. ஆனா அதே வேளையில At the same time, அவருக்கு ஒரு சோதனை வந்தது. there was a trial for him. ஒரு ஸ்திரீ யேசபேல் நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு இது சம்பவிக்கும் என்று சொல்லுகிறாள். A woman named Jezebel said, tomorrow by this time this will happen to you. உடனே அவன் என்ன செய்கிறான்? தன் பிராணனை காக்க ஓடி போகிறான். Immediately to save his life, he ran away. சூரச்செடியின் கீழே போய் படுத்திருந்து போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். He lay down under a juniper tree and said, enough Lord, take my life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அவனுக்குள்ள திடத்தன்மை இல்ல. He was not firm. பிரச்சனைகளை போராட்டங்களை அவமானங்களை எதிர்கொண்டு தைரியமாக தேவனுக்காக நிற்கக்கூடிய அந்த திடத்தன்மை இல்ல. He was not bold enough and was not able to stand against all problems, sufferings and reproaches and shames for the sake of the Lord. அதுபோல யோனா என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கிறோம். And similarly we read about another servant of God named Jonah. தன்னை ஜனங்கள் பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லி விடுவார்கள் என்று அந்த நிந்தைக்கும் அவமானத்துக்கும் பயந்தான். He feared reproaches and shames, so that because people might call him a false prophet. தன்னுடைய பெயர் நிலைநிறுத்தப்பட வேண்டும். His name should be established. தேவ சித்தத்தை குறித்து அவனுக்கு பிரச்சனை இல்ல. He was not bothered about the will of God. ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படுவதை குறித்து அவனுக்கு விஷயம் இல்ல. He was not concerned that the souls should be saved. அவன் என்ன செய்றான்? என் பேர் காக்கப்பட வேண்டும். His thought was, my name should be preserved. 40 நாள்ல நினிவே அழிக்கணும். Nineveh should be destroyed in 40 days. கர்த்தர் சொன்னபடி அழிக்கணும். As the Lord had told, it should be destroyed. கர்த்தர் அவர்களை மன்னிக்க கூடாது. The Lord should not pardon them. ஜனங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க கூடாது. Even when the people repent and ask pardon, God shouldn't forgive. அப்படி மன்னித்து விட்டால் யோனா சொன்ன தீர்க்கதரிசனம் பொய் தீர்க்கதரிசனமாகிவிடும்.
In case he forgives, then the prophecy by Jonah might become false. 40 நாள் அழிக்கப்படும்னு சொன்னாங்க, அழிக்கப்படலையே. 40 days he said Nineveh shall be overthrown, it's not yet been destroyed. இப்படி தனக்காக, தன்னுடைய சுய நலத்துக்காக, தன்னுடைய பேருக்காக, புகழுக்காக அவன் கிரியை செய்கிறான். In this way, for his own, with selfish motives, for his name and fame, he worked. பேர் கெடுக்கப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. He could not stand that his name might be spoiled. ஆகவே ஆமணக்கு செடியின் கீழ இருந்துட்டு அவன் சொல்றான், எனக்கு நான் சாவை விரும்புறான். Therefore, sitting under a gourd, he desired death. எரிச்சலா இருக்கிறான். He was angry. அதுபோல Similarly, பூமியிலே காணப்படுகிற ஒரு தேவ ஊழியர்கள் பரீட்சிக்கப்படும்போது, when a worker of God who is in this earth is being tried, பேர் கெடுக்கப்படும்போது, when the name is being tarnished, நிந்திக்கப்படும்போது, when they are being reproached, இல்ல இயேசபேலை போன்றவர்கள் எழும்பி தேவ ஊழியர்களை மிரட்டும்போது, or when people like Jezebel rise up and threaten the workers of God, ஊழியத்தை பறித்து விடுவேன், I'll take away your ministry, அல்லது உன்னை கொலை செய்து விடுவேன், or I'll kill you. இப்படி பல்வேறு காரியங்களை சொல்லும்போது, When such things are told, திட அஸ்திபாரமா இருக்க வேண்டும். we must be of sure foundation. இயேசு இருந்தது போல இருக்க வேண்டும். We must be as Jesus was. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பேதுருக்கு பரீட்சை வைக்கப்பட்டது ஆரம்ப நாட்கள்ல. In the beginning of Peter's life, a test was placed for him. ஆனா அந்த பரீட்சையில் அவர் தோல்வி அடைந்தார். He failed in the test. ஒரு ஸ்திரீக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்து, இயேசுவை சபித்து, யாரென்றே தெரியாது என்று சத்தியம் பண்ணினார். He denied before a damsel and also cursed Jesus and then swore that he knew not Jesus. அப்ப பரீட்சை வைக்கப்பட்டது. A test was kept. அதுல அவர் தோல்வி அடைந்தார். He failed in it. அப்ப அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சோதனைகள் வரும்போது, பரீட்சைகள் வரும்போது, அதுல நீங்க தோல்வி அடையாமல் இருப்பதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். That is why Jesus says, when tests are kept for you, watch and pray that ye yield not to those temptations. ஜெபித்து 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 தான் இயேசு தனக்கு வந்த பரீட்சையில் எல்லாம் ஜெயம் எடுத்தார். Praying and praying, Jesus overcame all the tests and temptations kept for him. பரீட்சையில ஜெயம் எடுத்தது மாத்திரமல்ல, தான் ஒரு திட அஸ்திவாரமுள்ள கல் என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினார். Not only did he overcome in the test placed for him, he also displayed or exhibited to the world that he was a stone with a sure foundation. ரோம போர்ச்சவர்கள் தேடி வரும்போது, When the Roman soldiers came seeking him, யாரை தேடுகிறீர்கள்? whom seek ye? அவங்க சொல்றாங்க, நசனா இயேசுவை தேடுகிறோம். They said, we seek Jesus of Nazareth. நான் தான் என்று தைரியமாய் சொல்லுகிறார். Boldly said, it's I. திட அஸ்திவாரமுள்ள கல். A foundation stone which is sure. அப்ப எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும், We may be led in any path, பொல்லாங்கான காரியத்துக்கு திட அஸ்திவாரமா இருக்கிறது இல்ல. not being a sure foundation for an evil cause, கீழ்ப்படியாம காட்டி அதுல திட அஸ்திவாரம். showing disobedience and having a firm foundation there, இருதயத்தை கடினப்படுத்தி அதுல திட அஸ்திவாரம். hardening the heart and having a sure foundation, முரட்டாட்டம் பண்ணி அதுல திட அஸ்திவாரம். being stubborn and having a sure foundation in that, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து அதுல திட அஸ்திவாரம். having temporal pleasures and having a sure foundation in that. அதல்ல சீயோன். That is not Zion. தேவ சித்தத்தின்படி நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள் படுகிற அனுபவம். By the will of God, suffering reproaches, sufferings and shames. இதெல்லாம் ஒரு பிரகாசத்தை கொண்டு வருகிறது என்று நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Yesterday we saw that all these bring in shining. அடுத்தபடியாக இங்கே பேதுருவில் நாம் வாசிக்கும்போது, Next in Peter we read, அது மனுஷரால் தள்ளப்பட்ட கல். it's been disallowed of men, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அனுபவம் அல்ல. not being accepted of all. எப்போதும் எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்ல. It doesn't mean that everybody should accept us all the while. எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும், Even though we do good much, மரித்தோரை எழுப்பினாலும், we might raise up the dead to life, பிசாசுகளை துரத்தினாலும், we might cast out demons, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாலும், we might give sight to the blind, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாலும், we may feed everybody. ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது, When an instance came, இவனை அகற்றும், away with him, இவனை அகற்றும், away with him, இவனை அகற்றும், away with him, பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும், release Barabbas for us, இவனை சிலுவையில்
சிலுவையில் அறையும் என்று சொல்லிவிட்டார்கள். They said, crucify him on the cross. ஒரு காலத்துல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று போட்டவர்கள், Once upon a time they said, Hosanna to Jesus, the son of David. இயேசுவினிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், They had received so much goodness from Jesus. ஒரு சந்தர்ப்பத்தில் இவனை அகற்றும் என்று சொல்லிவிட்டார்கள். In another occasion said, away with him, away with him. பரபாசா இயேசுவா என்று கேள்வி வந்தபோது, When there was a choice for them between Barabbas and Jesus, எங்களுக்கு பரபாஸ் போதும் இயேசு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். they said Barabbas is enough for us, we don't need this Jesus. நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஒரு மெய்யான தேவ ஊழியனுடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட பாதைகள் வரும். In our lives, in the lives of true workers of God also, similar paths will come. பரபாஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய ஜீவியம் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்படும். Barabbas might be accepted and our life might be given up to be crucified on the cross. இவனை அகற்றும் என்று தேவ ஜனங்கள், ஒரு காலத்தில் புகழ்ந்த தேவ ஜனங்கள் இவனை அகற்றும் என்று கூக்குரலிட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். The people of God who once upon a time had praised us might at a time say about us, saying, away with him, away with him. இதான் மனுஷரால் தள்ளப்பட்ட கல். This is the stone disallowed of men. பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தை குறித்து தெசலோனிக்கேல தீமோத்தேயுல சொல்றார் நினைக்கிறேன். Saint Paul about his experiences either in Thessalonians or Timothy. தீமோத்தேயுல தான் சொல்வார் நினைக்கிறேன். நான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-17. In 2 Timothy chapter 4 verses 16 and 17. At my first answer, no man stood with me, but all men forsook me. I pray God that it may not be laid to their charge. Notwithstanding, the Lord stood with me and strengthened me, that by me the preaching might be fully known, and that all the Gentiles might hear, and I was delivered out of the mouth of the lion. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவன் என்னோடு நிற்கவில்லை. At my first answer, no man stood with me. என்னோடு இருக்கவில்லை. They never stood with me. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். All men forsook me. அடுத்த வசனத்துல கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. And next it says, the Lord stood with me. அதான் மனுஷரால் தள்ளப்படுகிற அனுபவம். That is the experience of being disallowed of men. மனுஷர் எல்லாரும் கைவிடுகிற அனுபவம். The experience of all men forsaking. அப்ப சீயோன் என்றால் அது மனுஷரால் தள்ளப்பட்ட கல். Therefore Zion means is a stone disallowed of men. இயேசு தள்ளப்பட்டார். Jesus was disallowed. பவுல் தள்ளப்பட்டார். Paul was disallowed. பேதுருவையும் கூட பல சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சாங்க, ஜனங்க வந்து பல பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க. Peter too in many circumstances who was put to suffering by people. அந்த நாட்கள்ல சபையில பல்வேறு அனுபவங்கள் காணப்பட்டது. In those days there were various types of persecutions in the church. இப்ப முதலாம் நூற்றாண்டிலே சபையின் சரித்திரத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். We have to look to the history of the church during the first century. அப்ப அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டது ஒரு கூட்டம், ஜனங்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தார் விரோதிகளாய் கிரியை செய்தார்கள். And among the people itself one group accepted the apostles and stood by them, and another group worked against the apostles. அப்ப மனுஷரால் தள்ளப்பட்ட கல். Therefore a stone disallowed of men. எப்போதும் எல்லாரும் நம்மை நேசிக்க வேண்டும், அன்பா இருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அனுகூலமா இருக்க வேண்டும் என்று ஒரு தேவ ஊழியன் எதிர்பார்க்க கூடாது. A worker of God mustn't expect that all the people must all the time love him and be favorable unto him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது Next, இந்த கல்லை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. it's written about this stone. இந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல். This stone is a stone of offense. ஒரு கூட்டத்தாருக்கு இடறுவதற்கு ஏதுவான கல். This stone was a rock of offense for one group of people. யாருக்கு இடறுவதற்கு ஏதுவான கல்லாக இருக்கிறது? To whom is it a rock of offense? வாசிப்போம். 1 பேதுரு 2:7. 1 Peter chapter 2 verse 7. Unto you therefore which believe he is precious, but unto them which be disobedient, the stone which the builders disallowed, the same is made the head of the corner. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது.
கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. Verse 8 also in English. And a stone of stumbling and a rock of offense, even to them which stumble at the word, being disobedient, whereunto also they were appointed. இங்க 7ஆம் வசனத்துல இந்த கல்லின் இரண்டு தன்மைகளை பார்க்கிறோம். Here in verse 7 we see of two experiences of the stone. ஒன்று வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல். First, the stone which the builders disallowed. வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல். Stone which the builders disallowed. மனுஷரால் தள்ளப்பட்ட கல் என்பது அது வேற. It's another story about men disallowing it. இது சற்று தெளிவாக மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. It's very clearly written in Matthew. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். It's a stone rejected of builders. இந்த கல் ஆகாது. This stone is not useful. இதெல்லாம் சீயோனா மாறாது. This cannot become Zion. இது சுபாவத்துக்கு இது ஆண்டவரை போல மாறாது. For its nature it can never become like God. இதை வைத்து எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. Using it no good thing can be done. இதை வைத்து எந்த ஒரு தேவனுடைய ஊழியத்துக்கும் பயன்படுத்த முடியாது. We cannot use this for any work of God. மத்தேயு 21:42. Matthew chapter 21 verse 42. Jesus saith unto them, Did ye never read in the scriptures, the stones which the builders rejected, the same is become the head of the corner. This is the Lord's doing, and it is marvelous in our eyes. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்ப முதலாவது இது இயேசுவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். Therefore first of all is a prophecy concerning Jesus. இயேசுவையே ஆகாது என்று தள்ளினார்கள். They have rejected Jesus. ஆனால் அந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லானது சீயோனிலே அது மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. But this stone which has been rejected became the chief cornerstone in Zion. அதுபோல இந்த பூமியிலே ஒரு தேவ ஊழியன் ஆகாது என்று தள்ளப்படக்கூடும். Similarly, a worker of God can also be rejected in this world. ஒரு தேவ ஊழியனுக்கு தன்னுடைய மனசாட்சியின்படி தன் ஜீவியத்தை பார்த்தாலே, நான் எங்க சீயோனுக்கு போறேன், என் சுபாவத்தை பார்க்கும்போது, என் கிரியை பார்க்கும்போது, இத்தனை வருஷமா எனக்குள்ள இந்த சுபாவம் உருவாகவில்லையே, நான் சீயோனாய் போக முடியாது, நான் ஒரு ஆகாதவன் என்று தன்னுடைய மனசாட்சியே அவனுக்கு பேசும். When a worker of God looks into his own life, his own conscience will say, I am a rejected stone because nothing useful could be done by me. I am a waste. How can I go to Zion? அவனுடைய மனசாட்சியே அந்த ஊழியனை பார்த்து, சொந்த மனசாட்சியே நீ ஒரு யூஸ்லெஸ் என்று சொல்லும். His own conscience will be saying unto that worker of God that he is useless. உதாரணமாக சாராள் சொன்னது போல, For example, as Sarai said, கர்த்தருடைய தூதனால் அந்த கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் சொல்றாங்க, உற்பவ காலத்திட்டத்தில் ஆபிரகாமிடத்தில் சொல்றாங்க, உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். For example, the angel of the Lord came and said unto Abraham, at the time of life you shall have a son. அல்லது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். Or Sarah shall embrace a son. அதை கேட்ட உடனே சாராள் நகைக்கிறாள். On hearing that, Sarah laughed. எனக்கா? Is it for me? எனக்கு இனிமேல் ஒரு குழந்தையா? A child after this for me? என்று தன்னை பார்த்து தான் நகைக்கிறாள். She was laughing within herself. அந்த குழந்தை என்பது ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. That child shows a victorious life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. In our spiritual life it shows a victorious life. ஜெய ஜீவியத்தை பெற்றெடுக்க முடியாமல் சாராளை போல மலட்டுத்தன்மையோடு நாம் காணப்படக்கூடும். Without begetting a victorious life, we might be like Sarah barren. அப்ப நம்முடைய மனசாட்சி நம்மை பார்த்து சிரிக்கும். Then our conscience will laugh at us. நம்முடைய மனசாட்சி நம்மை பார்த்து குற்றப்படுத்தும். Our conscience will be accusing us. இத்தனை வருடம் ஊழியம் செய்கிறாய், You have been serving the Lord for so many உன் years. ஜீவியம் மாறவில்லை, Your life hasn't changed. உன் சுபாவம் மாறவில்லை, Your nature hasn't changed. எத்தனையோ தோல்விகள், So many failures. ஆகவே நீ சீயோனாய் மாற முடியாது. Therefore you cannot become Zion. அதுபோல மற்றவர்களும் சிந்திக்க கூடும். Similarly, others too may think similarly. தேவ ஜனங்கள் அப்படி பேசலாம். People of God might speak like that. நம்முடைய சுபாவத்தை பார்க்கிற தேவ ஜனங்கள் அந்த முடிவுக்கு வரலாம். People of God who are looking at our natures may come to that conclusion. நம்முடைய சுபாவத்தை பார்க்கிற உடன் ஊழியர்கள் அந்த முடிவுக்கு வரலாம். Our co-workers also looking at our nature might come to that same conclusion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what does the Lord say? அந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இயேசுவை பொறுத்தவரையிலும்.
As far as Jesus was concerned, the stone which was rejected by builders became the chief cornerstone. அதுபோல இயேசுவுக்கே அந்த பாதையானால், If it is a path for Jesus himself, பச்சை மரத்துக்கே இந்த பாடானால், if it is the case with the green tree, பட்ட மரத்தை என்ன செய்வார்கள்? what will they do of a dry tree? அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியனுக்கும் அந்த பாதை இருக்கிறது. Therefore every worker of God has the same path. ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டாதான் சீயோன். Only if we are rejected, then we are Zion. கலாத்தியர் 1:10. Galatians chapter 1 verse 10. For do I now persuade men, O God, or do I seek to please men? For if I had pleased men, I should not be the servant of Christ. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்தினால், மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிடையாது. If I please men and if I do a ministry pleasing unto men, then I am not a servant of Christ. அவன் மனுஷரால் ஆகாதவன் என்று தள்ளப்படணும். We have to be rejected, useless by men. அவன் வீடு கட்டுறவங்களா ஆகாதவன் என்று தள்ளப்படணும். We have to be rejected by the builders. அப்படி தள்ளப்படும் போது, in this way when we are being rejected, கர்த்தர் என்ன செய்கிறார்? what does the Lord do? அவர்களை சீயோனின் கற்களாக மாற்றி விடுகிறார். படிப்படியாய் உருவாக்கி மாற்றுகிறார். Step by step he is forming them and gradually converting them to be a stone in Zion. அது கர்த்தராலே ஆயிற்று. This has been made by the Lord. ஒரு தேவ ஊழியன் சீயோனாய் மாறுவது அவனுடைய சுய முயற்சினாலும் அல்ல, மற்றவருடைய முயற்சினாலும் அல்ல. A worker of God becoming Zion is not by his own efforts or by the efforts of others. அது கர்த்தராலே ஆயிற்று. This is the Lord's doing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. It is marvelous to our eyes. அப்ப மற்றவங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் ஒரு தேவ ஊழியனை ஒப்பு கொடுக்க அந்த ஊழியன் ஒப்பு கொடுக்க அவனை சீயோனாய் மாற்றுவார். When a worker of God surrenders himself, God changes that worker of God as Zion, and it is marvelous to the eyes of others. அடுத்து நாம் வாசிக்கிறோம் அந்த வசனத்துல இடறுதற்கு ஏதுவான கல். Next in that verse we read, it is a rock of offense. இடறுவதற்கு ஏதுவான கல் என்றால் என்ன? What is meant by a stone of stumbling? அவர்கள் சத்தியத்தை சத்தியமாக பேச வேண்டும். They have to declare the truth as it is. சீயோனிலிருந்து வேதம் புறப்பட்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். We see that the law proceeds from Zion. மீகாலே வாசித்தோம். We read that in Micah. மீகா 4:2. Micah chapter 4 verse 2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவும் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். And many nations shall come and say, Come and let us go up to the mountain of the Lord and to the house of the God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his paths. For the law shall go forth of Zion, and the word of the Lord from Jerusalem. முதலாவது இந்த வேத வசனம் ஒரு கோணத்தில் 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசுகிறது. First of all, this word of God in an angle speaks about the millennial reign. ஆனா மற்றொரு கோணத்தில், but in another angle, வேதம் சீயோனிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. the law proceeds from Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சத்தியம் பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படும் போது, when the truth is sent by God from heaven, அப்ப அதை கேட்கும்போது அநேகருக்கு உபதேசத்தை கேட்கும்போது அது அவங்களுக்கு குத்தும். when many people hear the doctrines, it might be pricking them. இப்ப யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது, when we read in John chapter 6, இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்போது அநேகர் அவர் பின்பற்றினாங்க. many were following Jesus as long as he was performing miracles and wonders. கர்த்தராகிய இயேசு வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்போது அநேகர் அவரை பின்பற்றினார்கள். Many were following Jesus as long as he was performing miracles and wonders. ஆனா அதே வேளையில உபதேசங்களை பேச ஆரம்பித்த போது, at the same time when he began to speak the doctrines, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள், it is a hard saying, who shall hear, என்று அநேகர் பின்வாங்கி போனார்கள். saying so many left him. யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது, when we read in John chapter 6, அங்கே நாம் பார்க்கிறோம், we read that அநேகர் அது முதற்கொண்டு அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள். and from that time onwards many went back without walking with him. முதல்ல யோவான் 6:60. First we read John chapter 6 verse 60.
Many therefore of his disciples, when they had heard this, said, "This is a hard saying, who can hear it?" அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 66ஆம் வசனம். Verse 66. From that time many of his disciples went back and walked no more with him. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு இடறி போகிறார்கள். Listening to the words and the doctrines, they are offended. மத்தேயுவை வாசிக்கும்போது When we read in Matthew, ஒரு சந்தர்ப்பத்தில் சீசர்கள் வந்து கேட்கிறார்கள். in an instance the disciples came and asked him, இந்த வசனத்தை கேட்டு பரிசேயர் இடறல் அடைந்தார் என்பதை அறியீரா? "Don't you know that the Pharisees were offended by your words?" Matthew chapter 15 verse 12. Then came his disciples and said unto him, "Knowest thou that the Pharisees were offended after they heard this saying?" அடுத்த வசனம். But he answered and said, "Every plant which my heavenly Father hath not planted shall be rooted up." அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா? Then came his disciples and said unto him, "Knowest thou not the Pharisees were offended after they heard this saying?" அவர் பிரதியுத்தரமாக, He answered and said, இயேசு சொன்னது என்ன? what did Jesus say? என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். Every plant which my heavenly Father hath not planted shall be rooted up. வேரோடே பிடுங்கப்படும். It shall be rooted up. வேரோடே பிடுங்கப்படும். It shall be rooted up. அப்ப இவங்கெல்லாம் சத்தியத்தை கேட்டு இடறல் அடைகிறாங்க. These are the ones who were offended on hearing the truths. நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பலரும் கூட உபதேசத்தை பேசும்போது இடறல் அடைந்து விடுவாங்க. Many good children of God too are offended when they listen to the doctrines. இப்ப இயேசு இந்த பூமியில இருக்கும்போது, When Jesus Christ was in this world, ஒருவன் இயேசுவை தேடி வந்தான். a man came seeking Jesus. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? He said, "Good master, what shall I do to inherit eternal life?" அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? And Jesus said unto him, "Why callest thou me good? பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே." There is none good but one, that is God. அப்ப இயேசு தன்னை நல்லவன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. Therefore Jesus did not accept to be called good. இயேசு நல்லவன் என்பதில் மாற்று கருத்து இல்ல. There is no second opinion that Jesus is good. நல்லவனாகிய இயேசு, Jesus the good one, மற்றவர்கள் தன்னை நல்லவன் என்று சொல்வதை அங்கீகரிக்கவில்லை. did not accept others to call him as good. பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொல்கிறார். He said, "There is none good but one, that is God." ஆகவே ஒரு தேவ ஊழியன் பொது ஜனங்கள் மத்தியில தன்னுடைய குறைவுகளை அறிக்கையிட வெட்கப்படக்கூடாது. Therefore a worker of God should never feel shy to confess his faults before the people. சிலர் தங்களுக்கு சொல்லுவார்கள், ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய குறைவுகளை சொல்லக்கூடாது. Certain people say we should not say about our shortcomings before the people. கனம் பொருந்தின பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள், Our honorable pastor, Pastor T.U. Thomas, மார்த்தாண்ட கன்வென்ஷன்ல in the Marthandam convention, அந்த நல்ல சமாரியனை பற்றி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு தூது கொடுத்தார். on Sunday morning he gave a message about the good Samaritan. அதுல பல்வேறு கேரக்டர்கள், பல்வேறு மனிதர்கள் வருகிறார்கள். In that parable many characters are found. முதலாவது எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போன ஒரு மனிதன். First of all, a man who went down from Jerusalem to Jericho. அடுத்து அவனை காயப்படுத்தினதான கள்ளர்கள். Next the thieves who wounded him. அடுத்து பக்கமாய் விலகி போன ஒரு லேவியன். Next a Levite who went by that side. அடுத்து ஒரு ஆசாரியன். Next a priest. அடுத்து ஒரு நல்ல சமாரியன். Next a good Samaritan. அடுத்து ஒரு சத்திரக்காரன். Next the keeper of the inn. அந்த சம்பவத்துல இத்தனை மனிதர்கள் கடந்து வருகிறார்கள். So many people came in that parable. அப்ப இதுல சபையாரை பார்த்து கேட்கிறார். Looking unto the congregation he asked, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. there are thousands of people gathered there. அந்த இடத்துல கேட்கிறார், There he asked, இந்த சம்பவத்துல வரக்கூடிய இந்தந்த மனிதர்களிடத்துல உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சுபாவம் யாரை போல காணப்படுகிறது? in this parable you have seen so many characters. With which character are you able to compare yourself? எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போன மனிதனை போல இருக்கிறீர்களா?
Are you like the man who went down from Jerusalem to Jericho? அவனை காயப்படுத்தின கல்லர்களைப் போல் இருக்கிறீர்களா? Or are you like the thieves who wounded him? அவனை கண்டு குற்றுயிராய் கிடக்கிற அவனை கண்டு பக்கமாய் விலகி போன லேவியனைப் போல் இருக்கிறீர்களா? Are you like the Levite who passed by him? ஆசாரியனைப் போல் இருக்கிறீர்களா? Are you like the priest? அல்லது நல்ல சமாரியனைப் போல் இருக்கிறீர்களா? Or are you like the good Samaritan? அந்த சமாரியன் வந்து அவரை காயம் கட்டுகிறார். The Samaritan came and bound up his wounds சுய வாகனத்தின் மேல் ஏற்றுகிறார். and took him in his own beast, சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். took him to the inn, பராமரிக்கும் செலவை கொடுக்கிறார். gave him the expense for taking care, கடைசியாக சத்திரக்காரன் and finally the keeper of the inn. நீங்கள் யாரை போல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். Whom are you like? ஜனங்கள் எல்லாரும் மௌனம். The people kept silent. உடனே அவர் அடுத்தவர் சொன்னார், Next he said, நான் யாரை போல் இருக்கிறேன் என்று தெரியுமா? do you know like who I am? தேவனுடைய கிருபையினால் சொல்லுகிறேன். By the grace of God I say. அதுல கல்லனுடைய கேரக்டர், அதுல வந்து அந்த எருசலேம்ல இருந்து எரியாவுக்கு போன மனிதனை காயப்படுத்தினார்களே, அந்த கல்லனுடைய கேரக்டராகத்தான் என் சுபாவம் காணப்படுகிறது என்று சொன்னார். That thief who wounded the person who went down from Jerusalem to Jericho, my life and my character is similar to that thief. ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய அறிக்கையை பாருங்கள். Look at the confession of a very great saint. அவர் எவ்வளவு தாழ்த்துகிறார். He is humbling himself so much. ஜனங்கள் முன்பாக தன்னை அறிக்கையிடுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை, தயங்கவில்லை. He did not feel shy and also did not hesitate to confess before the people. இயேசு சொல்லுகிறார், Jesus says, நீங்கள் என்னை நல்லவன் என்று சொல்வானேன். why call thou me good? இனி அந்த நபரை குறித்து பார்க்கும்போது, Next when we see about that person, அப்ப இயேசு களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பிரமாணங்களை சொல்லுகிறார். Jesus was telling about the commandments. You should not murder, you should not commit adultery or steal. உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் கைக்கொள்ளுகிறேன். And immediately he said, I have kept from my youth up all these things. அப்ப இயேசு சொல்லுகிறார், இன்னும் உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்குது. And Jesus said, yet thou lackest in one thing. என்னிடத்துல என்ன குறைவுன்னு அவன் கேட்கும்போது, When he said, what lack I? நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்றார். He said, if thou will be perfect, go and sell that thou hast and give to the poor. அவனிடத்துல திரளான ஆசை இருந்தது. He was a very rich man. அதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னா இவன் இப்ப தரித்திரனா மாறிடுவான். And if he has to sell off all his riches and possession, now he will turn poor. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் இடறி போயிட்டான். And when he heard this verse, he was offended. அதுக்கப்புறம் பரலோகத்தை பத்தி அவன் யோசிக்கல. After that, he never thought about heaven. நித்திய ஜீவனை பத்தி யோசிக்கல. He never thought about eternal life. துக்கத்தோடு போய்விட்டான். He went back with sorrow. இப்படி வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு இடறல் அடைவார்கள். In this way, listening to the words and the truth, they will be offended. இயேசுடைய நாட்களிலே இடறல் அடைந்தார்கள். People in the days of Jesus themselves had stumbled. இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு இடறல் அடைந்தார்கள். They were offended on hearing the words of Jesus himself. அதுபோல சத்தியத்தை பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் பேசும்போது, Similarly, when the saints and the workers of God speak the truth, எதிர்ப்புகள் வரலாம். there might be opposition. அநேகர் கல்லெறியலாம். Many might stone them. சத்துருக்களாய் மாறலாம். They might turn out to be their enemies. கலாத்திய சபை விசுவாசிகள் ஆரம்பத்திலே நற்குணசாலிகளா இருந்தார்கள். The believers of the Galatian church were initially good people. அவங்களுக்குள்ள காணப்பட்ட நற்குணம் என்ன? What was the goodness found in them? பவுலுக்காக தங்களுடைய சொந்த கண்களே பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்தம். They were ready even to pluck out their own eyes for the sake of Paul. ஆனா பவுல் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தபோது, But when Paul began to expound the truth, புத்தி இல்லாத கலாத்தியரே, oh foolish Galatians, ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்துல முடிவர போறீங்களோ? having begun in the spirit, are ye now made perfect in the flesh? நீங்கள் இத்தனை புத்தியினரா? Are ye so foolish? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதா உங்களை மயக்கினவன் யார்? Who has bewitched you that you should not keep the truth? இப்படிலாம் கடிந்து கொண்டபோது, When they were rebuked in this way, சத்துருவாய் மாறிவிட்டார்கள். they became his enemies. இதுபோல பல்வேறு எதிர்ப்புகள் உண்டாகலாம். In this way, there might be various oppositions. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே. That is why Jesus says, oh Jerusalem, Jerusalem, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, you who have killed the prophets and stoned the ones who have been sent to you. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக போதிக்கும் போது, அதில் கலப்பில்லாமல் போதிக்கும் போது அநேகர் கல்லெறிவார்கள்.
In this way, when they are preaching the word of God and the truth as it is, without corrupting it, many might stone you. எதிரியாய் மாறுவார்கள். They will become your adversary. பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். In the Old Testament period, they killed the prophets. கிருபையின் காலத்துல எழுத்தின்படியாக சரீர பிரகாரமா கொலை செய்யாவிட்டாலும் In the dispensation of grace, they might not be killing you literally. மனதளவுல மரிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு காரியங்களை செய்வார்கள். In their mind, so that you could go to the extent of dying, they'll be doing various things against you. ஆனா ஒரு தேவ ஊழியன் திட அஸ்திவாரமான கல்லாக சீயோனின் கல்லாக நின்று சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும். But a worker of God should be a sure foundation stone in Zion and declare the truth as it is. அப்போது இடறி போகிறவர்களை குறித்து கவலைப்படக்கூடாது. Then you should not be worried about those who are stumbling. ஏனென்றால் சீயோன் என்றால் மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான ஒரு கல் என்பதை மறக்க கூடாது. For you should not forget that Zion is a stone which causes others to stumble. வாசிப்போம் அந்த வசனத்தை. Let's read that verse. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 2 verses 7 and 8. Unto you therefore which believe he is precious, but unto them which be disobedient, the stone which the builders disallowed, the same is made the head of the corner, and a stone of stumbling, and a rock of offense, even to them which stumble at the word, being disobedient, whereunto also they were appointed. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடர்தற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு போதும். இடறுவதற்கு ஏதுவான கல்லாய் மாறினது. It is a stone of stumbling. இடறுவதற்கு ஏதுவான கல். It is a stone of stumbling. அப்ப அதுக்கடுத்து விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. And also a rock of offense. இது முதலாவது இயேசுவை குறித்து எழுதப்பட்டது. First of all, it has been written about Jesus. அப்ப இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அநேகர் இடறினார்கள். Therefore, when many heard the words of Jesus, they stumbled. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். We read in John chapter 6. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே. Matthew chapter 15 verse 12. அதுல பார்த்தோம். We saw in that. அடுத்து மூன்றாவது அந்த நித்திய ஜீவனை தேடி வந்த ஒரு மனிதன். And third, a man who came seeking eternal life. இப்படி இன்னும் பலரும் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு இடறல் அடைந்தார்கள். In this way many others too, when they heard the words of Jesus, were stumbled. அது ஒரு மெய்யான தேவ ஊழியன் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கும் போது, தேவன் அறிவித்த காரியங்களை மறைக்காமல் தெரியப்படுத்தும் போது பலரும் இடறுவார்கள். In this way a true worker of God, when he declares the truth as it is, and when he also says the words of God without hiding anything as God has told him, then many might be stumbling. ஒரு விதத்துல இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமே அவர் பண்ணின உபதேசங்கள் தான். In one way we can say the reason why Jesus was nailed to the cross was the doctrines that he preached. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவருடைய உபதேசத்தை அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு தான் அநேகர் அவருக்கு எதிரிகளாய் மாறினார்கள். And when many heard his words and his doctrine, they turned out to be his enemy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியனும் ஒரு கல்லாக இருக்கிறார்கள். Therefore every worker of God is a stone. அந்த கல்லை ஆண்டவர் பூமியிலே வைத்து உருவாக்குகிறார். God is placing those stones in this world and forming them. பரிசுத்தப்பட்ட கல்லாக, as a tried stone, திட அஸ்திவாரமுள்ள கல்லாக, a stone with sure foundation, மனுஷரால் தள்ளப்பட்ட கல்லாக, disallowed of men, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லாக, a stone rejected of the builders, அதுக்கப்புறம் இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக, next a stone of stumbling. கடைசியாக இந்த அனுபவங்கள்லாம் கடந்து போகும்போது கடைசி ஸ்டேஜ் தான் வெளியேறப்பட்ட கல். And when he passes through these various stages, the final stage is a precious stone. இந்த கல்லாக இந்த பூமியிலே வைத்து மாற்றி அவர் சீயோனுக்கு கொண்டு போகிறார். And converting that stone into a precious stone, he takes them to Zion. அப்படிதான் நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் பலரும் இந்த பாதையின் வழியாக நடத்தப்பட்டு இன்றைக்கு சீயோனிலே ஒரு கல்லாக மாறிவிட்டார்கள். In this way our forefathers, the saints, have gone through these paths and now become a stone in Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே ஆண்டவர் இந்த வேலையை தற்போது நடத்தி வருகிறார். At present God is doing this work in the saints who are in this world. நித்தியத்திலே சீயோன் கட்டப்பட்டு வருகிறது.
Zion is being built in eternity. அந்த கட்டடத்தின் வேலை முடியும் போது When the work of the building is over, கர்த்தர் தமது மகிமையிலே வெளிப்படுவார். the Lord shall appear in his glory. அடுத்து இங்க நாம் சங்கீதத்திலே வாசித்தோம், அதன் ஊழியக்காரர் அது கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து. Now in the Psalms we read, the servants there had a pleasure for the stone. நான் சொன்னேன், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஊழியக்காரங்க தான் கல் என்று பார்த்தோம். Till now we saw that the workers of God are the stones. அடுத்து இங்க ஊழியக்காரர் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து என்று பார்க்கிறோம். Next it is written here that the servants take pleasure in her stones. அப்ப இந்த கல்லுகள் எதை காட்டுகிறது? Therefore what these stones show? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual interpretation? அதை தான் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் நாம் பார்த்தது. We saw that in Revelation chapter 21. 12 விதமான கற்கள், 12 types of stones. 12 விதமான வெளியேறப்பெற்ற கற்களின் பெயரை பார்த்தோம். We saw the names of the 12 precious stones. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தெய்வீக குணாசீலங்களாக இருக்கிறது. Every stone depicts a divine character. அந்த ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தெய்வீக குணாசீலம். Every stone is a divine nature. அல்லது ஒவ்வொரு கல்லும் சீயோனின் வெளியேறப்பெற்ற சுபாவம். Or every stone is a precious virtue of Zion. அப்ப இந்த பூமியில ஊழியர்கள் உயிரோடு இருக்கும்போது, Therefore when the workers of God are alive in this world, வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த 12 கற்களின் பெயரை பார்த்தோமே. we saw the 12 names of the 12 stones in Revelation chapter 21. 21 அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட கற்களின் பெயர். And the names of the stones which are written in Revelation chapter 21 verses 19 to 21. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. Each one reveals a nature. கர்த்தர் சித்தமானால் அதை நாம் பிற்பாடு பார்க்கலாம். God willing, we shall meditate it later. அப்ப ஒவ்வொரு ஊழியக்காரரும் அந்த சீயோனின் சுபாவத்தை வாஞ்சித்து அதுக்காக பரிதபிக்கணும். Therefore every worker of God should take pleasure in that nature of Zion. உதாரணமாக வச்சிரக்கல் என்பது ஜெயஜீவியத்தை காட்டுகிறது. For example, jasper shows victorious life. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சகல தோல்விகளும் அகற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டும். பாவத்தின் மேல் ஜெயம், மாம்சத்தின் மேல் ஜெயம், உலகத்தின் மேல் ஜெயம், சுயத்தின் மேல் ஜெயம், இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அந்த ஜெயத்தின் மேல் வாஞ்சை வைத்து அதுக்காக பரிதவிக்கணும். Jasper stone shows victory. Therefore every worker of God should like to put away all the failures in their life and should have a desire to be an overcomer over sin, over the world and the flesh and lust and every nature, and has to desire it. வச்சிரக்கல் என்பது ஜெயத்தை காட்டுகிறது. Jasper stone shows victory. அந்த 12 கற்கள்ல ஒரு கல் வச்சிரக்கல். Jasper is one of these 12 stones. அப்ப அது ஜெயத்தை காட்டுகிறது. It shows victory. அப்ப அந்த கல்லுகளின் மேல் ஊழியக்காரங்க வாஞ்சை வைக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, the workers of God take pleasure on the stone means ஊழியக்காரர்களுடைய ஜீவிதத்தில் தற்போது பல்வேறு தோல்விகள் காணப்படக்கூடும். at present there might be various failures in the life of the workers of God. அவங்க அதைரியப்படக்கூடாது. They shouldn't be discouraged. தோல்விகளை கண்டு சோர்ந்து போக கூடாது. Looking at the failures, they shouldn't become weary. அப்ப என் ஜெயத்தை வாஞ்சிக்கணும். They should desire a victory. பாவத்தின் மேல் ஜெயம், A victory over sin, வியாதியின் மேல் ஜெயம், victory over sickness, மாம்சத்தின் மேல் ஜெயம், victory over flesh, உலகத்தின் மேல் ஜெயம், victory over the world, பிசாசின் மேல் ஜெயம், victory over the devil. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டும். In this way they have to take victory over every matter. சுயத்தின் மேல் ஜெயம், Victory over self. இந்த ஜெயத்தின் மேல் வாஞ்சை வைக்கணும். We have to have a pleasure over these victories. அந்த ஜெயத்துக்காக பரிதவிக்கணும். And we have to long for that victory. மீதி உள்ள சுபாவங்களை, மற்ற கற்களின் சுபாவத்தை கர்த்தர் சித்தமானால் பிற்பாடு நாம் பார்க்கலாம். Rest of the natures about the rest of the stones, God willing, let us meditate it later. அப்ப இந்த சீயோனின் பிரகாசம் என்பது, Therefore the shining of Zion, முதலாவது அந்த சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். first of all God shines from Zion. அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம்? ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியத்திலிருந்து தேவன் பிரகாசிப்பது. We saw that God is shining from the life of a worker of God. இரண்டாவது, அந்த சீயோன் என்கிற அந்த இடம் முழுவதுமே ஒரு பிரகாசம். Second, that place Zion is totally glorious or shining. இது ஒரு தேவ ஊழியன், சீயோனாய் மாறப்போகிற தேவ ஊழியனுடைய ஜீவியத்திலே வெளிப்பட வேண்டிய பிரகாசம். அந்த அவனுடைய ஜீவியம் முழுவதும் பிரகாசம். That is, the life of a worker of God who is going to become Zion is bright all within. இப்ப நான் ஒரு தேவ ஊழியனா இருக்கிறேன். Now I am a worker of God. என் மூலமாக என்னிடத்திலிருந்து தேவன் பிரகாசிக்க வேணும். By me and through me God should shine. அது ஒரு அர்த்தம். That is one meaning. இரண்டாவது அர்த்தம், The second meaning, நான் ஒரு தேவ ஊழியனா இருக்கிறேன். I am a worker of God. நான் சீயோனா இருந்தால் If I am Zion, என் ஜீவியம் முழுவதும் பிரகாசம். my life should be shining.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எப்போது ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியம் முழுவதும் பிரகாசமாய் மாறும்? When will the whole life of a worker of God become shining? அதற்கு முக்கியமான 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். I'll give you 2 important reasons for that. 4 காரியங்கள் இருக்கு முக்கியமாக. 4 important reasons are there. அதுல மிகவும் பிரதானமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். And out of that I'll give you the most important. முதலாவது, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது, தரித்து இருக்கும்போது, அதிகமா ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, தேவ சமூகத்துல தனித்து இருக்க இருக்க இருக்க, இந்த பிரகாசம், இந்த சீயோனின் பிரகாசம் ஒரு தேவ ஊழியனுக்குள்ள காணப்படுகிறது. First of all, this shining of Zion is found in a worker of God when he waits for long hours in God's presence and tarry in his presence and keep on praying to the Lord. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, when we read Exodus chapter 34 verses 28 to 30, and he was there with the Lord 40 days and 40 nights. He did neither eat bread nor drink water. And he wrote upon the tables the words of the covenant, the 10 commandments. And it came to pass when Moses came down from Mount Sinai with the 2 tables of testimony in Moses' hand, when he came down from the mount, that Moses wist not that the skin of his face shone while he talked with him. And when Aaron and all the children of Israel saw Moses, behold, the skin of his face shone, and they were afraid to come nigh to him. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். போதும். அப்ப இங்க ஒரு பிரகாசத்தை நாம் பார்க்கிறோம். here we see of a shining கர்த்தருடைய சமூகத்துல தரித்து இருக்கும்போது, when he was waiting in God's presence, நாள் கணக்காக, for days together, மாத கணக்காக, for months together, வார கணக்காக, for weeks together, மணி கணக்காக, hours together, உபவாசித்து fasting, கர்த்தருடைய சமூகத்துல தரித்து இருக்கும்போது ஒரு பிரகாசம் உண்டாகிறது. when they tarry in God's presence, there is shining. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, in Matthew chapter 17 verse 2, இயேசு தேவ சமூகத்துல தரித்திருந்த போது, ஜெபித்த போது அவருக்குள்ள இந்த பிரகாசம் உண்டானது. when Jesus was tarrying in God's presence and praying, this shining was found in him. And was transfigured before them, and his face did shine as the sun, and his raiment was white as the light. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்ப ஜெப ஜீவியத்தின் மூலமாக தேவ சமூகத்துல நானும் என் தேவனும் நானும் என்று தனிமையிலே அவரோடு உறவாடும் போது இந்த பிரகாசம் உண்டாகிறது. Therefore, with a prayer life, when we tarry in God's presence, and when we are in a state that we are able to say, I and my God and I, this shining is found. அப்போஸ்தலர்களை தேவன் அழைத்ததுடைய பிரதான நோக்கமே நாம் பார்க்கும்போது மத்தேயுல முதல் காரியம் என்னன்னா அவரோடு கூட இருக்கணும். In Matthew it is written, the most important reason why the Lord called apostles was that they had to be with him always. பல சந்தர்ப்பத்தில் ஊழியர்களாகிய நாம் அவரோடு இருக்கிறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்க்கலாம், பல்வேறு ஊழியங்களை செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். In many circumstances, we as workers of God, instead of giving more importance to be with him always, we give more importance and priority to do the work of the Lord or for the ministry. மத்தேயு எத்தனாம் அதிகாரம்? மார்க் 3:14. Mark chapter 3 verse 16. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். Mark chapter 3 verse 14. And he ordained 12 that they should be with him, and that he might send them forth to preach. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவ ஊழியர்கள் ஆண்டவர் எதற்காக பிரித்தெடுத்தார் என்பதை முதலாவது நாம் எப்போதும் மனதில் வைக்க வேண்டும். Always we must retain in our mind the reason why God separated the workers of God. ஊழியம் இப்போது பறந்து விரிந்து காணப்படுகிறது. Now the work or the ministry is big and great. ஊழியம் பெருகி இருக்கிறது. Now the ministry has increased. இந்த ஊழியம் ஆரம்பித்த போது ஆத்துமாக்கள் குறைவு.
When the ministry was begun, there were very few souls, ஊழியர்கள் குறைவு, very few workers of God. ஊழியத்தின் பரப்பளவு குறைவு. The area of operation for this ministry was little. ஆனால் இன்றைக்கு எல்லாம் பெருகி இருக்கிறது. But now everything has multiplied. அதனால் என்ன சம்பவிக்கிறது? What happens because of that? ஊழியத்தை பெருகி இருக்கிறபடினால ஜனங்களை சந்திக்க வேண்டும், ஜனங்களை பார்க்க வேண்டும், ஜனங்களை விசாரிக்க வேண்டும், இன்னும் பல்வேறு எழுத்தின்படியான ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் படிப்படியாய் குறைந்து வருகிறது. As the ministry has increased greatly, we are burdened about the souls and the believers. We want to visit them, we want to inquire them, we want to know about them, and yet we have got various other ministries. So, and as we give importance to all these, gradually step by step, we lose our presence in God's state. முதலாவது ஒரு தேவ ஊழியன் அவரோடு கூட இருக்க பழக வேண்டும். First of all, a worker of God should learn to be with him. ஆகவே தான் லூக்கா 21:36 படிக்கிறோம். That's why in Luke chapter 21 verse 36 we read, இயேசுவின் ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், if we are to be caught up in the secret coming of Jesus, அது சீயோனை சுதந்தரிக்கிற தேவ ஊழியராய் இருந்தாலும், if it be the worker of God who is going to inherit Zion, புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிற ஒரு விசுவாசியா இருந்தாலும், or be it the believer who is going to inherit New Jerusalem, ஏன்னா எருசலேமும் சீயோனும் சேர்ந்து தான் அவருடைய ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. for Jerusalem and Zion together will be caught up in his secret coming. புதிய பூமியும் புதிய வானத்துக்குரியவங்க எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல. And people who are going to inherit new heaven and new earth will not be raptured in his secret coming. இயேசுவின் ரகசிய வருகையில புதிய வானத்துக்குரியவங்களும் புதிய பூமிக்குரியவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல. Those who are belonging to new heaven and new earth are not going to be caught up in the secret coming of Jesus. புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் உரியவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Only those who belong to New Jerusalem and Zion alone will be raptured. லூக்கா 21:36. Luke chapter 21 verse 36. Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு சொன்ன வார்த்தையை மறக்க கூடாது. You should not forget the words of Jesus. ஊழியங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. The ministry is increasing. உத்தரவாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Responsibilities are also increasing. பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. There are various things. மார்த்தாளை போல அதை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. We should not be like Martha saying all those things. மார்த்தாளே மார்த்தாளே நீயோ வென்றால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Martha, Martha, thou art troubled and cumbered about many things. தேவையானது ஒன்றே. But one thing is needful. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary had chosen that good part which shall not be taken away from her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஊழிய பிரகாரமான காரியங்கள், ஜனங்களை சந்திக்கிற காரியங்கள், ஜனங்களை விசாரிக்கிற காரியங்கள், இன்னும் எழுத்தின்படியான ஊழியங்கள், இதற்கு அதிகமாய் நேரம் கொடுத்து ஆண்டவரோடு இருக்கிற நேரம் குறையக்கூடாது. And concerning the ministry, you are also concerned about it. You are giving importance to visit the believers and also to inquire about them and various other ministries, and then you lose your time in God's presence. You should not be doing that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு விலையேறப்பட்ட பரிசுத்தவான் சொன்னதை நான் சொல்லுகிறேன். Let me tell you the words of a precious saint. ஒரு குறிக்கப்பட்ட வியாதியஸ்தரை பார்க்க முடியாய், விசாரிக்க முடியாய், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரத்துக்கு மேல பிரயாணம் பண்ணி போய் திரும்பி வர்றதுக்கு 10 மணி நேரம் பிரயாணம். He had to take a journey of nearly 8 to 10 hours to visit a particular believer who was sick, and again he had to take the same time journey to return back. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இது வியாதிப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை விசாரிக்கிறது தான். And this is just visiting or inquiring of a child of God who is sick. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட பரிசுத்தவான் சொன்னது என்ன தெரியுமா? But do you know what that particular saint said? அந்த தேவ ஊழியரை பார்த்து சொன்னார், Looking unto the worker of God, he said, நீங்க டிராவல் பண்றதுக்கு செலவழித்த நேரம் எவ்வளவு? How much time did you spend on travel? கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேல டிராவலிங்ல இருந்திருக்கீங்க. Nearly 20 hours you have spent on travel. அந்த வியாதியஸ்தரை பார்த்தது, விசாரித்தது நல்ல விஷயம்தான். It's good that you came to visit the sick person and inquire about him.
ஆனா அதே வேளையில நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தேவ சமூகத்துல 20 மணி நேரம் உட்கார்ந்து அந்த குறிக்கப்பட்ட வியாதியஸ்தருக்காக ஜெபித்து இருந்தால் அவர் எழும்பி இருப்பார். At the same time, instead of coming here, if he had been in the place where you were and sat there in God's presence to pray for that particular sick saint, he would have come back from his sick bed. ஒருவேளை எழும்பாவிட்டாலும் In case he does not come back from the sick bed, தேவனுடைய பார்வையில இதுவே விலையேறப்பெற்றது. this will be more precious in the sight of God. அதுக்காக விசுவாசிய வியாதியஸ்தர்களை பார்க்கவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல. That means it doesn't mean that you should never go to visit the sick. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னதை நான் சொல்லுகிறேன். I'm telling the words of a great saint. அதுக்காக வியாதியஸ்தரை பார்க்க கூடாது என்றல்ல. That doesn't mean that you should never visit the sick. அந்த வியாதியஸ்தரை பார்ப்பதற்கு முன்பாக அவர்களுக்காக ஜெபிக்க தேவ சமூகத்துல இருந்து நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். Before going to visit the sick, you have to wait in God's presence, spend time in God's presence to pray for that person. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே முதலாவது அவரோடு கூட இருக்க வேண்டும். Therefore first we have to be with him. ஜெப ஜீவியம் மிக மிக அவசியம். Prayer life is very very essential. தேவ சமூகத்திலே நாள் கணக்காக மணிக்கணக்காக தரித்திருக்கும் போது இந்த பிரகாசம் சியோனின் பிரகாசம் உண்டாகிறது. When days together and hours together we tarry in God's presence, this shining of Zion is formed in us. ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியமே பிரகாசமாய் மாறுகிறது. The life of a worker of God turns to be shining. பாவம் ஒரு இருளாய் இருக்கிறது. Sin is darkness. ஏன்னா பிசாசு இருளின் அதிகாரத்தை உடையவனாய் இருக்கிறான். For the devil has power over the darkness. பாவம் ஒரு இருள். Sin is darkness. வியாதி ஒரு இருள். Sickness is darkness. இன்னும் பல்வேறு சாபங்கள் இருளாய் இருக்கிறது. And various curses are darkness. ஆனால் ஒரு தேவ ஊழியன் மெய்யாய் தேவ சமூகத்துல தரித்திருக்கும் போது தேவனோட உறவாடி அவன் ஜீவியம் பிரகாசமாய் மாறும்போது அவனிடத்திலே கடந்து வருகிற அல்லது அவன் எங்கு போகிறானோ அந்த இடம் முழுவதும் உள்ள இருள் அகற்றப்பட்டு ஜனங்களுக்குள்ள பிரகாசம் உண்டாகிறது. But when a true worker of God tarries in God's presence and waits long hours in prayers, wherever he goes, darkness is dispelled. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும் கூட அவர் இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். Lord Jesus Christ, even though he was the Son of God, he prayed all night. பெரும்பான்மையாக தனி ஜெபத்துக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். Most importantly, he gave much importance to personal prayer. இயேசுடைய ஜீவியத்தை கவனமாய் படிக்கும்போது When we carefully read into the life of the Jesus, ராக்காலங்களில் அதிகமாய் போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Mostly at nights he went alone and prayed alone. அப்படிப்பட்ட ஜெப ஜீவியத்தை வாஞ்சிப்போமாக. Let us desire such a prayer life. அது சாத்தியமா என்று கேட்க வேண்டாம். Don't ask, is it possible? இது முடியுமா என்று கேட்க வேண்டாம். Don't ask, can we do like that? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். We have to watch always and pray so that we may be accounted worthy to stand before the Son of Man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது The next point, இந்த சீயோனிலே ஒரு தேவ ஊழியனுக்குள்ள எப்படி இந்த பிரகாசம் உண்டாகிறது? how is the shining formed in Zion, a worker of God? எந்த பாதையில் நடத்தப்பட்டாலும் In whichever path he is being led, ஒரு ஊழியன் ஊழியத்தின் பகுதியில் உயர்த்தப்பட்டாலும் in the ministry a worker of God might be elevated, ஜீவியத்தின் பகுதியில் உயர்த்தப்பட்டாலும் or in his life he might be lifted up, இல்ல ஊழியத்திலோ ஜீவியத்திலோ தாழ்த்தப்பட்டாலும் or in the work ministry or in his life he may be abased, சிறுமைப்படுத்தப்பட்டாலும் he may be humbled, உடைக்கப்பட்டாலும் he might be broken, நொறுக்கப்பட்டாலும் he might be pounded. இப்படி பல்வேறு பாதையில நடத்தப்பட்டாலும் In this way, even though he is led in various paths, எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு ஜீவியம் தேவை. in all occasions he needs a life of looking unto God. எந்த அளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவருடைய பிரகாசம் நமக்குள்ள வருகிறது. To which level we look unto him, to that extent his shining is formed in us. ஏனென்றால் சியோனிலே காணப்படுகிற கர்த்தர் அவர் பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறார். For God who is found in Zion is shining. கர்த்தர் பிரகாசம் உள்ளவர். God shines. சங்கீதத்திலே படிக்கிறோம், In Psalms we read, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். Thou art more glorious and excellent than the mountains of prey. கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். Thou art more glorious and excellent than the mountains of prey. எத்தனாம் சங்கீதம்? Psalm 76 verse 4. Thou art more glorious and excellent than the mountains of prey.
மகத்துவமுள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். கொல்லையுள்ள பர்வதங்களை பார்க்கலாம் அவர் பிரகாசம் உள்ளவர். He is more glorious than the mountains of prey. அப்ப அவர் பிரகாசம் உள்ளவர். He is bright and shining. அவரை நோக்கி பார்க்கும்போது When we look unto him, ஒருபோதும் நமக்குள்ள இருள் வராது. never will darkness sit in our lives. இருள் இருந்தாலும் போய்விடும். Even if there is darkness, it will be dispelled. இப்ப இருளுள்ள இடத்துல ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சால் என்ன செய்கிறது? அந்த குறிக்கப்பட்ட ஏரியாவுல அது இருளை அகற்றி விடுகிறது. In a dark place, when a small candle is lighted, the darkness in that particular area is dispelled. அதுபோல தேவன் பிரகாசம் உள்ளவர். Similarly, God is shining. அவரை நோக்கி பார்க்க அவருடைய பிரகாசம் அப்படியே ஒரு ஊழியனுக்குள்ள வருகிறது. And when we keep on looking unto him, his shining comes into our darkness. இது ஒரு ஊழியருக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கும் பொருந்தும். This is not only for a worker of God, this will suit even a believer. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 34 verse 5. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம். When they looked unto him, they were lightened. இப்ப ஒரு நிந்தையின் வழியாக போகும்போது, Suppose you are going through a path of reproach, அவமானம் வரும்போது, or when you are humiliated, ஒரு தோல்வி வரும்போது, or when there is a failure, உடனே பிசாசு ஒரு ஊழியருக்குள்ள அதைரியத்தை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, இருளை கொண்டு வருவான். immediately devil will bring in discouragement and weariness inside the worker of God, and also sow darkness there. உடனே அந்த தேவ ஊழியன் என்ன செய்ய வேண்டும்? Immediately what should the worker of God do? தன்னுடைய தோல்வியிலிருந்து, when in his failures, அது தோல்வியா இருந்தாலும் சரி, it might be failure, இல்ல அவமானமா இருந்தாலும் சரி, or it might be a shame, இல்ல ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டாலும் சரி, or it might be false accusation, ஒரு சிலுவையை சகிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, or he might have to bear a cross. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 3. For consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be wearied and faint in your minds. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். We have to look unto him. அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். We have to consider him. அப்ப இயேசுவே எந்த பாவமும் செய்யாமல் சிலுவையில் அறையப்பட்டாரே. Jesus without committing any sin was crucified on the cross. எந்த பாவமும் செய்யாத தேவகுமாரனாகிய இயேசுவே மனிதனாய் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தாரே. Jesus Christ, the Son of God who did no sin, came down in the form of man and took the form of a servant. என் இயேசுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து துப்பினார்களே. They spat upon the face of my Jesus. என் இயேசுவே சவுக்கினால் அடித்தார்களே. They scourged my Jesus. என் இயேசுவை ஈட்டினால் விலாவிலே குத்தினார்களே. They pierced my Jesus with a spear on his side. கைகளும் கால்களும் ஆணி அடித்தார்களே. They pierced his hands and his feet with nails. முட்கிடத்தை தலையிலே சூட்டினார்களே. They crowned his head with a crown of thorns. இதை நாம் சிந்திக்கும்போது, when we think of all these, எனக்கு வருகிற பாடு எம்மாத்திரம், what are the sins, the sufferings that come to me? நாம் படுகிற அவமானம் எம்மாத்திரம், what are the shames that I endure? நான் அனுபவிக்கிற நிந்தைகள் எம்மாத்திரம், what are the reproaches I am enduring? என்று நம்முடைய மனது அப்படி மாறிவிடும். Our mind will take such a turn. இருள் போய்விடும். The darkness will leave us. அப்ப தேவனுடைய பிரகாசம் நமக்குள்ள உண்டாகும். Then the brightness or the shining of the Lord will come inside us. உதாரணமாக இந்த விஷயத்திலே ஒரு சம்பவத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். For example, in this matter I want to remind you of a matter. லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டானது. There was a covenant between Laban and Jacob. இன்னென்ன நிறமுள்ள குட்டி எல்லாம் லாபானுக்கு. The kids of such and such color belongs to Laban. அதே இது இந்தந்த நிறமா இருந்தால் அது யாக்கோபுக்கு. At the same time, if it was of another color, it belonged to Jacob. அப்ப யாக்கோபு என்ன செய்தான்? What did Jacob do? தனக்கு என்ன நிறமுள்ள குட்டிகள் தேவையோ, and whatever color kids he needed, புன்னை, வாதுமை, அர்மோன் என்று சொல்லக்கூடிய மரக்கொப்புகளை உரித்து, he took the rods of poplar, hazel and chestnut tree, அதனுடைய பட்டையை இடையிடையே வெண்மை தோன்றும்படி உரித்து, and pulled white streaks in them, ஆடுகள் குட்டி போடுகிற அந்த இடத்துல, and the place where the lambs were conceiving, அந்த அதனுடைய கண்களுக்கு எதிராக போட்டு வைப்பான். he put them in front of their eyes. ஆடுகள் குட்டி போடும்போது அதை பார்த்து, அதை நோக்கி பார்த்து குட்டி போட்டது.
Therefore, when the flocks brought forth the young ones, it was looking unto those rods. அப்ப அந்த குட்டி பிறக்கும் போது என்ன நிறத்தை நோக்கி பார்த்து இந்த ஆடு குட்டி போட்டதோ அந்த நிறமுள்ள குட்டி கிடைத்தது. Therefore, when these lambs conceived, these flock conceived and brought forth young ones, it was of the same color which Jacob desired. நோக்கி பார்ப்பதினால் கிடைக்கும் விசேஷத்தை நான் சொல்லுகிறேன். I am telling you of the specialities we receive when we look unto. பொதுவாக ஒரு விழுந்து போன மனிதனை, ஒரு பின்மாறி போன ஒரு மனிதனை நாம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னா அவங்களுடைய சுபாவம் நமக்குள்ள வரும். Generally, when we look unto people who have fallen or backslidden, we will get their traits also in our life. எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். In all circumstances, we have to look unto Jesus. இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். We have to look unto Jesus alone. எபிரேயர் 12:1. Hebrews chapter 12 verse 1. Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. இயேசுவை நோக்கி ஓட வேணும். We have to run the race looking unto Jesus. பொறுமையோடு ஓடணும். We have to run with patience. விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடணும். Looking unto Jesus, the author and finisher of our faith. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, When we look unto Jesus, அல்லது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, or when we look unto God, அந்த தேவனை நோக்கி பார்க்கும்போது, when we look unto our Lord, அவருடைய சுபாவம் அப்படியே நமக்குள்ள உருவாகும். His natures will be found in us. அதுக்கு தான் உதாரணம், அந்த ஆடுகள் அந்த மரக்கிளைகளை நோக்கி பார்த்தபோது அந்த குட்டி, அந்த நிறமுள்ள குட்டி கிடைத்தது. That is why I gave you the example of the flock. When it looked unto the rods, it was able to bring about the flocks with color according to the desire of Jacob. அந்த மரம் என்னென்ன நிறத்தில் இருந்ததோ, The colors that the tree had, அந்த நிறமுள்ள குட்டிகள் கிடைத்தது. and he had lambs of such color. அந்த நிறமுள்ள குட்டிகள் கிடைப்பதற்காக அந்த மரத்தை யாக்கோபு அப்படி உருவாக்கி இருந்தான். To get lambs with such a color of that tree, he put the rods of those trees in the water trough. ஆகவே இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். Therefore, we have to look unto Jesus. கர்த்தரின் பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும். We have to look unto the Father. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். Those who looked upon him were lightened. ஆகவே ஒரு தேவ ஊழியன் எப்போதும் இயேசுவை வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் பரியாசத்திலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Therefore, a worker of God always, in life and death, in riches and poverty, in happiness and bad times, he has to look unto Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக வசனத்தை பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். Next, we have to hold fast to the word of life and live. அதுல ஒரு பிரகாசம் உண்டாகிறது. There is a brightening in that. வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். We have to hold the word and live. பிலிப்பியர் 2:14 படிக்கிறோம். We read that in Philippians chapter 2 verse 16 in English. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். Verse 15 and 16 in English. That ye may be blameless and harmless, the sons of God without rebuke, in the midst of a crooked and perverse nation, among whom ye shine as lights in the world, holding forth the word of life, that I may rejoice in the day of Christ, that I have not run in vain, neither labored in vain. வசனத்தை பிடித்துக்கொண்டு, Holding the word of life, உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கலாம். we shine as lights in the world. இந்த பூமியிலேயே, இந்த உலகத்திலேயே சீயோன் பிரகாசிக்க வேண்டும். And this world, in this earth, is as Zion should shine. இந்த உலகத்தாருக்கு, For this worldly தேவ people, ஜனங்களுக்கு, for the people of God, சக ஊழியர்களுக்கு, for the co-workers, ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியத்துக்கு பிரகாசமாய் மாற வேண்டும். and our workers should be shining to another worker. அடுத்தபடியாக மகிமையின் சுவிசேஷத்தின் மூலமாக, Next, by the gospel of glory, ஒரு பிரகாசம் உண்டாகிறது. there is a shining. 2 கொரிந்தியர் 4:4-6 வசனங்கள். 2 Corinthians chapter 4 verses 4 and 6.
in whom the God of this world hath blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. For God, who commanded the light to shine out of darkness, hath shined in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பவுல் சொல்லுகிறார், பவுல் ஒரு அப்போஸ்தலன். Paul is an apostle and he says, அவர் ஒரு சீயோனின் கல். he is a stone in Zion. அவர் சொல்லுகிறார், எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். He says that he shined in our hearts. அதைத்தான் நம்ம இரண்டாவது பாயிண்டாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். That is what we are meditating as a second point. ஒன்று, தேவன் நம்மிடத்திலிருந்து பிரகாசிப்பது. First, God shining through us. இரண்டாவது, நமக்குள்ள பிரகாசிப்பது. Second, shining in us. இப்ப சீயோன் என்பது ஒரு தேவ ஊழியன். Zion is a worker of God. அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பிரகாசிக்க வேண்டும். God should shine in his hearts. அப்ப அந்த பிரகாசம் அவனுடைய ஜீவியம் எல்லாம் பிரகாசமாய் மாறும். Then all his life will be bright and shining. அப்ப அதற்கு என்ன தேவை? What is needed for that? தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையின் சுவிசேஷம். The gospel of glory, which is in the image of God. தேவனுடைய சாயல், 4ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையின் சுவிசேஷம். In verse 4 we read, glorious gospel of Christ, who is the image of God. ஏனென்றால் ஒரு மனிதனை இந்த மகிமையின் சுவிசேஷம் தான் சியோனாய் உருவாக்குகிறது. For only this glorious gospel converts a man into Zion. மறுபக்கத்துல இந்த மகிமையின் சுவிசேஷத்துக்கு ஒரு சாயல் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சாயல். On the other side, this glorious gospel has an image, that is the image of God. ஒரு மனிதனை தேவனுடைய சாயலாக இந்த மகிமையின் சுவிசேஷம் மாற்றுகிறது. This gospel of glory converts a man to the image of God. இதுதான் ஒரு தேவ ஊழியனை தேவனுடைய சாயலாய் மாற்றுவது மாத்திரமல்ல, இந்த மகிமையின் சுவிசேஷம் அவனுக்குள்ள பிரகாசத்தை கொடுக்கிறது. Therefore, this glorious gospel not only makes a man of God to the image of God, but also gives a shining within himself. கடைசியாக, Finally, நற்கிரியைகளை மாத்திரமே செய்ய வேண்டும். we have to do only good works. ஒரு ஊழியன் மற்றொரு ஊழியனுக்கோ அல்லது ஜனத்துக்கோ தீமை செய்யக்கூடாது. A worker of God should not do any harm to other people or for other workers of God. அப்ப நற்கிரியை செய்வதன் மூலமாக இந்த பிரகாசத்தை நமக்குள்ளே உருவாகிறது. Therefore, by our good works, this shining is formed in us. ஏன்னா இதெல்லாம் பிதாவுடைய சுபாவம். For all these are the natures of the Father. நான் இதெல்லாம் அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். We'll see all these in the next point. இப்ப பிரகாசம் என்பதற்கு நேற்றைய தினத்துல 3 பாயிண்ட் சொன்னேன். I gave you 3 points for shining yesterday. மூல பாஷையில. From the original language. முதலாவது பிரகாசிப்பது. First, shining. இரண்டாவது தேவன் தன்னை காண்பிக்கிறார். Second, God hath showed himself. மூன்றாவது Third, தேவனுடைய நற்குணம் அல்லது இயற்கை பண்புகளை வெளிப்படுத்துகிறார். Third, God displays his nature. இப்ப பிரகாசிக்கிறத பத்தி இது வரைக்கும் பார்த்தோம். Till now we saw about shining. இரண்டாவது அர்த்தம் என்ன? What is the second meaning? தேவன் தன்னை காண்பிக்கிறார். God is showing himself. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவியத்திலிருந்து தேவன் வெளிப்பட வேண்டும். God should be revealed from the life of a worker of God. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த சுவிசேஷத்துல பிதாவை காண்பிக்க வேண்டும் என்று கேக்குறாங்க. In an instance, Philip asked Lord, show us the Father. பிதாவை காண்பியும். Show us the Father. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? பிதாவை காண்பின்னு சொன்னனே பிதாவுடைய உருவத்தை வரைஞ்சு அல்லது ஒரு போட்டோ மாதிரி எடுத்து ஆண்டவர் என்ன செய்யலாம், அவரோட கையில கூட பிதாவுடைய உருவத்தை என்ன செய்யலாம், ஒரு போட்டோ மாதிரி கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம். Then Jesus could have drawn out a picture of the Father and taken it as a photograph and showed it to him. இல்லனா வரைஞ்சு காமிச்சிருக்கலாம். Or he could have drawn an art. John chapter 14 verse 8 and 9. Philip said unto him, Lord, shew us the Father, and it sufficeth us. Jesus saith unto him, Have I been so long time with you, and yet hast thou not known me, Philip? He that hath seen me hath seen the Father, and how sayest thou then, shew us the Father? பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும்,
அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. See how beautifully it is given here. அப்ப பிதாவை காண்பியும், Show me the Father. நாங்க பிதாவை பார்க்கணும் We have to see the Father. அப்படின்னு பிலிப்பு கேட்ட வேளையில, When Philip asked like this, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். he that had seen me had seen the Father. அப்ப பிதா எங்க இருக்கிறார்? Where is the Father? பிதா எப்படி தன்னை காண்பிக்கிறார்? How does the Father show himself? இயேசு என்கிற அப்போஸ்தலன் மூலமாக, Through Jesus the apostle. இயேசு என்கிற பிரதான ஆசாரியன் மூலமாக Through Jesus the high priest. பிதா வெளிப்படுகிறார். The Father was revealed. பிதா தன்னை காண்பிக்கிறார். Father was showing himself. அதே போன்று Similarly, ஒவ்வொரு தேவ ஊழியனும் தைரியமாய் சொல்லக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். every worker of God should come to a place from where he is able to boldly say, பிதாவை பார்க்க வேண்டும், we have to see the Father, அல்லது இயேசுவை பார்க்க வேண்டும் or we have to see Jesus. அப்படின்னு சொன்னால், If they say so, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், he that had seen me had seen the Father, என்னை கண்டவன் இயேசுவை கண்டான் he that had seen me had seen Jesus. என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜீவியம் மாறணும். Their life should take such a change that they are able to say like this. ஒரு தேவ ஊழியனை தேவன் அப்படி மாற்றணும். God should change a worker of God like that. இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Paul say? நான் கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை தரித்து இருக்கிறேன். I bear the marks of Christ in my body. பவுல் தைரியமாக சொல்லுகிறார். Paul boldly said, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து இருக்கிறேன். I bear the marks of Christ in my body. அதுபோல ஒவ்வொரு தேவ ஊழியருடைய ஜீவியமும் மாற வேண்டும். Similarly, the life of every worker of God should become. பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். They should reveal the Father. மத்தேயுல இயேசு சொல்லும்போது, In Matthew, Jesus says, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல, as your Father which is in heaven is perfect. மத்தேயு 5 அதிகாரம் கடைசி வசனம். The last verse in Matthew chapter 5. Be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இப்ப பிதாவை போல இருக்குங்கன்னு சொல்றாரு. Then he says you have to be like the Father. பிதா எப்படி இருக்கிறாரோ, as the Father is, பிதா எப்படி இருக்கிறாரோ, as the Father is, அதே போல நீங்களும் இருங்கன்னு சொல்றாரு. so shall you also be. 1 பேதுருல வாசிக்கும்போது, when we read in 1 Peter 1 அதிகாரம் chapter 1 15 16, verses 15 and 16. But as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation, because it is written, be ye holy, for I am holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பிதாவை இப்படித்தான் காண்பிக்க முடியும். In this way they can show the Father. இப்ப பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் தன்னை காண்பிக்கிறார். Out of Zion the perfection of beauty God hath showed. அதான் இரண்டாவது அர்த்தம். That is the second meaning. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? பூரண பிரதிஷ்டை உள்ள ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியத்திலிருந்து தேவன் தன்னை காண்பிக்கிறார். Out of Zion the perfect consecration, that is for a worker of God, God is showing himself. மூன்றாவது அர்த்தம் என்ன? What's the third meaning? அந்த இயற் பண்புகளை தேவன் தன்னுடைய குணாசீலங்களை வெளிப்படுத்துவது. God is displaying his own nature. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் தன்னுடைய குணாசீலங்களை வெளிப்படுத்துகிறார். Out of Zion the perfection of beauty God is displaying his own nature. அதான் மூன்றாவது அர்த்தம். That's the third meaning. பிரகாசிக்கிறார் என்கிற வார்த்தைக்கு மூன்றாவது அர்த்தம். That is the third meaning for the term shined. எபிரேய பாஷையில் இதன் அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Hebrew language these meanings are given. பிரகாசிக்கிறார் என்ற வார்த்தைக்கு இந்த மூன்று அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. These meanings, three meanings are given for the term shined. இப்போ இந்த மூன்றாவது அர்த்தம் என்ன? What is the third meaning? ஒரு தேவ ஊழியனுடைய ஜீவியத்திலிருந்து பிதாவின் சுபாவங்களை, பிதாவின் பண்புகளை அவன் வெளிப்படுத்த வேண்டும். A worker of God should reveal the characters and the qualities of the Father. அப்ப பிதாவின் பண்புகள் என்ன? What are the attributes of the Father? அதை தான் இப்ப பேதுருல பார்த்தோம், அவர் ஒரு பரிசுத்தர். That is what we read in Peter, he is holy. அதான் மத்தேயுல இயேசு சொல்லுகிறார், ஒரு பூரண சர்க்குணர். That's what in Matthew Jesus says, he is perfect. மாத்திரமல்ல, Not only that, 45ஆம் வசனத்துல சொல்லுகிறார், in verse 45 he says,
that ye may be the children of your Father which is in heaven, for he maketh his sun to rise on the evil and on the good, and sendeth rain on the just and on the unjust. மத்தேயு 5:45. Matthew 5 verse 45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இதான் பிதாவுடைய சுபாவம். This is the nature of the Father. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நற்கிரியைகளை செய்யும் போது பிரகாசம் உண்டாகிறதுன்னு. Now I told you there is a shining when we do good works. நற்கிரியைகளை செய்யும் போது பிரகாசம் உண்டாகிறது. And there is a shining when good works are done. மத்தேயு 5:16. Matthew chapter 5 verse 16. Let your light shall shine before men, that they may see your good works and glorify your Father which is in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப பாருங்க, ரெண்டையும் நாம் பார்க்கிறோம். முதல் சுபாவம், நற்கிரிகளை செய்யும் போது பிரகாசம் உண்டாகிறது. We see both the natures here. The first thing is when we do good works there is shining. அப்ப பிரகாசம் என்கிற வார்த்தைக்கு மூன்றாவது எபிரேய அர்த்தம் என்ன? What is the Hebrew third meaning for that word shining? பிதாவினுடைய நற்பண்புகளை, இயற்பண்புகளை, இயற்கை சுபாவங்களை, இயற்கையாகவே அவருக்கு கூடிய அந்த கேரக்டர்ஸ், நல்ல குணங்களை நம்ம வெளிப்படுத்தணும். We have to display the natural character of the Father and also his attributes. அப்ப அவருடைய சுபாவம் என்ன? What is his nature? நல்லோர் தீயோர், Good and evil. அப்படி பார்த்து சூரியன் அனுப்புறது இல்ல. He doesn't send sun to looking at all those things. நீதி உள்ளவங்க, அநீதி உள்ளவங்க, Or just and unjust. அப்படி பார்த்து மழையை பெய்ய பண்றது இல்ல. He doesn't send looking on all those things for sending rain. அப்படிதான் எனக்கு வசனம். ஃபர்ஸ்ட் என்ன? நல்லோர். He maketh the sun to rise on the evil and on the good. அடுத்து Sendeth rain on the just and on the unjust. நீதி உள்ளோர், அநீதி உள்ளார். For just and unjust. அப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து அவர் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறது இல்ல. Looking on the good and bad, he doesn't reveal his character. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்னும் பிதாவுடைய சுபாவங்களாக வேதத்தில் எத்தனையோ சுபாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. And various other natures also have been attributed to the Father in the scripture. அவர் மன்னிக்க தயவிருத்தவர். And he will abundantly pardon. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். He is long suffering. அவர் மனதுருக்கம் உள்ளவர். He is a compassionate இப்படி God. பல்வேறு சுபாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Various characters have been attributed to him. அதே வேளை அவர் பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கிறார். At the same time, he is a consuming fire. பாவத்தின் வல்லமைகளை, Over the powers of sin, மாம்சத்தின் வல்லமைகளை, over the powers of flesh, பிசாசின் வல்லமைகளை, over the powers of the devil. அந்த நேரத்தில் பட்சிக்கிற அக்னியாய் மாற வேண்டும். In those situations, we have to become consuming fire. இப்படியாக ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய இயற்பண்புகளை, தேவனுடைய குணாசிலங்களை வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து அந்த சுபாவங்களை தன்னுடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்த வேண்டும். In this way, a worker of God should go search the scriptures and find out the nature of God and the divine attributes of God and should change his life similar to that. அது சுய முயற்சினால முடியாது. That cannot be done by his own efforts. இப்போது கேள்விப்பட்ட வார்த்தைகளின்படி அநேக தேவ ஊழியருடைய ஜீவியம், என்னுடைய ஜீவியம் குறைவுள்ளதாக இருக்கலாம். By the words that we have now heard, the life of many workers of God and even my life, there are many lackings do we find. பிதாவுடைய திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாமல் ஒருவேளை காணப்படலாம். At times we might look as though we are not able to reveal the divine virtues of the Father. பிரதிஷ்டையின் பகுதியிலும் கூட குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். Even in our consecration we might be lacking. ஆனால் அதை கேட்டு அதைரியப்படுகிற அனுபவம் அல்ல. But we shouldn't be discouraged on hearing that. ஏன் சீயோனில் ஒரு பாவியாக இருக்கலாம். You might be a sinner in Zion. சீயோனிலே மாயக்காரனாக இருக்கலாம். Or might be hypocrite in Zion. நானோ இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரோ அப்படி இருக்கலாம். It might be myself or anyone who is listening to this word. அதற்காக அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And for that cause we needn't be discouraged. தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். God has given us length of days. தேவன் நமக்கு கிருபையாய் தருணங்களை கொடுத்திருக்கிறார். Graciously God has given us opportunities. நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு அவருடைய இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தம் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறது. The precious blood of Jesus is ever ready to cleanse us and sanctify us. அவருடைய வல்லமையுள்ள வசனம் நம்மை சுத்திகரித்து சீயோனாய் மாற்றுவதற்கு
நமக்குள்ளே காணப்படுகிற பாவத்தின் தன்மை, அந்த மாயக்காரரின் தன்மையை மாற்றுவதற்கு அந்த வசனம் ஆயத்தமாக இருக்கிறது. His powerful word is always ready to make a Zion and also to remove the nature of sin and the hypocritical nature from our lives. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். Third, he has given us the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். The Holy Ghost is within us. நம்மை சுத்திகரிக்கும்படியாக, to sanctify us, நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, to make us worthy, நம்முடைய தீட்டுகளை அகற்றும்படியாக, to remove all the defilements from our குறைவுகளை life, அகற்றும்படியாக, to remove all the shortcomings, தோல்விகளை அகற்றும்படியாக, to remove all the failures, பின்மாற்றங்களை அகற்றும்படியாக, to remove the backslidings, சீயோனாய் உருவாக்கும்படியாக. to form Zion. அப்ப நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது என்ன? On our part, what are we to do? ஆண்டவரே என்று அவருடைய கரத்தில் நம்மை ஒப்படைத்து விட வேண்டும். And we have to commit ourselves into his hands, saying, "Oh Lord, என்னால முடியல ஆண்டவரே." Lord, I am unable to do. பேதுருக்கு சந்தேகம் வந்தது. Peter had a doubt. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? If that be so, who can be saved? அப்போது இயேசு சொல்லுகிறார், Then Jesus said, மனுஷரால் இது கூடாததுதான். "It is impossible with men." மனுஷரால் இது கூடாததுதான். It is impossible with men. தேவனால் எல்லாம் கூடும். But with God all things are possible. அருமையான தேவ ஊழியக்கார சகோதரனே, சகோதரியே, Dear worker brother and worker sister of God, நம்முடைய ஜீவியம் எப்படி இருந்தாலும் our life may be haywire. நம்மால் சுயமாக சீயோனாய் மாற முடியாது. We by our own efforts cannot become Zion. நம்மால் ஒன்றுமே முடியாது. Nothing can be done by us. 100% கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைத்து விடுவோம். Let us 100% hand ourselves into the hands of God. தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. அவர் நம்மை சீயோனாய் மாற்றுவார். He will change us into Zion. அவர் நம்மை உருவாக்குவார். He will form us. சுத்திகள், வாட்சிகள், இருப்பு ஆயுதங்களை கொண்டு உருவாக்குவார். He will use hammers, axes and iron tools to fashion us. இந்த பூமியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். He is fashioning us in this world itself. அவர் உருவாக்கப்படுவதற்கு நாம ஒப்பு கொடுப்போமாக. And let us submit and commit ourselves so that he fashions ஆண்டவரே, us. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன். Lord, I am in your hands. குயவன் கரத்தில் களிமண்ணை போல இருக்கிறேன். I am like a clay in the hands of a potter. என்னை எப்படியாயிலும் வணைந்து சீயோனாய் மாற்றும் ஐயா. Somehow fashion me and make me as Zion. என்னால முடியாத ஆண்டவரே, Lord, it's unable for me. என்று நம்முடைய இருதயம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா? Is it your heart saying so? அப்ப கர்த்தர் சொல்லுவார், Then the Lord will say, உன்னால் முடியாது என் மகனே, என் மகளே. My son, my daughter, it's impossible for you. என்னால் எல்லாம் கூடும். But with me all things are possible. உன்னை என்னை போல் மாற்ற என்னால் கூடும் என்று அவர் சொல்லுகிறார். He says it's possible for me to change you like me. அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves into his hands. சீயோனாய் மாற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. Let the Lord help every worker of God to become Zion. சீயோனை கட்டி தமது மகிமையில் சீக்கிரம் வெளிப்படுவா சீயோன் ராஜனே. சீயோனை கட்டி தமது மகிமையில் சீக்கிரம் வெளிப்படுவா சீயோன் ராஜனே. உத்தம ஸ்தானமும் கீர்த்தியும் அடைந்தோராய் தத்தமாக பெற்ற நற்சேவையை தொடர்வோம். உத்தம ஸ்தானமும் கீர்த்தியும் அடைந்தோராய் தத்தமாக பெற்ற நற்சேவையை தொடர்வோம். சீயோன் பர்வதம் மகாராஜாவின் நகரம், சர்வபூமியின் மகிழ்ச்சி நம் சொந்தமே. சீயோன் பர்வதம் மகாராஜாவின் நகரம், சர்வபூமியின் மகிழ்ச்சி நம் சொந்தமே. சீரிலங்கி கிருபையால் நேசவோடை நின்றோம், சீயோன் சிகரமதில் ஆட்சி செய்வோமே. சீரிலங்கி கிருபையால் நேசவோடை நின்றோம், சீயோன் சிகரமதில் ஆட்சி செய்வோமே. சீயோன் பர்வதம் மகாராஜாவின் நகரம், சர்வபூமியின் மகிழ்ச்சி நம் சொந்தமே. சீயோன் பர்வதம் மகாராஜாவின் நகரம், சர்வபூமியின் மகிழ்ச்சி நம் சொந்தமே. சீரிலங்கி கிருபையால் நேசவோடை நின்றோம், சீயோன் சிகரமதில்
அதில் ஆட்சி செய்வோமே. சீரிலங்கை கிருபையால் இயேசுவோடு என்றும் சீயோன் சிகரம் அதில் ஆட்சி செய்வோமே.